أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலாவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். யாரை மையமாக வைத்து வையகத்தை படைத்தான் அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், நாதாக்கள், வலிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மதா யா வாசிஅல் கரம் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். ஸல்லல்லாஹு அலன் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தன் வ ஸலாமன் عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய ஒரு மகத்தான பேரருளால் ஒரு அற்புதமான ஒரு மஜ்லிஸிலே அல்லாஹு தஆலா அனைவரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். இது போன்று நாளை மஹ்ஷர் மைதானத்திலே சொர்க்கத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு ஜீவிக்கிற இருக்கிற உயர்வான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானார். ஒரு உன்னதமான நிகழ்ச்சி, ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்ச்சி, ஒரு பேர் அற்புதங்களை இந்த இரண்டு கண்களால் கண்ட ஒரு நிகழ்வு. எல்லாத்தையும் தாண்டி மிகுந்த கவலையில இருக்கிற ஒரு மனிதனை ஒரு ஆறுதல் படுத்துவதற்கு அவரை விட உயர்வான ஒரு மனிதர் ஒருவரால் மட்டும்தான் அதை ஆறுதல் படுத்த முடியும் என்ற ஒரு நன்னோக்கத்திலே அல்லாஹு தஆலா ஆறுதலுக்குண்டான ஒரு பயணமாக அல்லாஹு தஆலா இந்த புனிதம் நிறைந்த மிஅராஜினுடைய பயணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹு தஆலா கண் கொண்டு காண்பித்தான். என்னங்க, கண் கொண்டு பார்த்த ஒரு பயணம் இது. ஏதோ கனவுலையோ அல்லது யாரும் சொல்லியோ அல்ல, டைரக்டா கண்ணால் என்ன செஞ்சாங்க, பார்த்த ஒரு பயணம் தான் புனிதம் நிறைந்த மிஅராஜினுடைய ஒரு பயணம் இது. ஒருத்தர் சொல்றாரு, நான் மெட்ராஸுக்கு போன நான் என்ன செஞ்சேன்னு சொன்னோம்னா மவுண்ட் ரோட்ல இதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, அதை கேட்கிறார். இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, கேட்கிறார். இப்ப கேட்டவருக்கும் பார்த்தவருக்கும் என்ன இருக்குதுங்க, வித்தியாசம் இருக்குது. கேட்டவர் எப்படி கேட்டவர் என்ன சொல்வார்னா, அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படி என்ன சொல்லுவார், ரிப்பீட் பண்ணுவார். ஆனா பார்த்தவர் இருக்கிறார் பாத்தீங்களா, பார்த்ததுல ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன செய்வாருங்க, அழுத்தமா சொல்லுவார். இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இது நடந்துச்சு, இன்னென்னலாம் காரியம்லாம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த கண்ணால பார்த்தாங்க அத்தனையுமே. லினுரியஹு மின் ஆயாத்தினா, அல்லாஹ் சொல்லுவது எங்க அத்தாட்சிய நாயகமே உங்கள்கிட்ட காமிக்கணும்னு தான் உங்களை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சும்மா கூட்டிட்டு போகல, எம் அத்தாட்சிய
நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்கு தான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன், நான் இந்த மேராஜினுடைய பயணமாக உங்களை என்ன செஞ்சிருக்கிறேன், நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். என்ன செஞ்ச அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். அப்பேற்பட்ட ஒரு புனிதம் நிறைந்த ஒரு மேராஜினுடைய இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அரிசில, அல்லாஹ்வுடைய குர்சியில நேருக்கு நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கண்டு பேரின்பப்பட்டு, அந்த சமயத்திலும் இந்த உம்மத்திற்காக வேண்டி ஒரு பெரிய துஆவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, வாங்கிட்டு வந்த ஒரு அற்புத நிகழ்வை பத்தி தான் நாம இருக்கிற இந்த ஒரு மணி நேரத்தில் என்ன செய்ய போறோம், நாம பார்க்க போறோம். இப்ப ஒருத்தர் கேட்டாரு, மேராஜ்ங்கிறது இவ்வளவுதானா அஜர்த்துன்றாரு. என்ன கேட்டாரு, மேராஜ்னா இவ்வளவுதானா? நான் சொன்னேன், மேராஜை பத்தி பேசுறதுக்கு குறைஞ்சதுக்கு ஒரு 30 மணி நேரம் வேணும். எத்தனை மணி நேரம் வேணும்? 30 மணி நேரம். ஏன்னா முஃபஸ்ஸிரீன்கள் கிதாபில் எழுதி இருக்கிற பக்கம் மட்டுமே 30 பக்கத்துக்கு எழுதி இருக்கிறாங்க. எத்தனை பக்கத்துக்கு? 30 பக்கத்துக்கு. ஒரு பக்கத்துல வரி எத்தனை வரி தெரியுமா? 30 வரி. எத்தனை வரி? 30 வரி. அத்தனையும் நான் வாசிச்சு சொல்றதா இருந்தா எத்தனை மணி நேரம் வேணும்? 30 மணி நேரம் வேணும். இந்த 1 மணி நேரத்துல இந்த செய்தியை, இந்த நிகழ்வை நாம சொல்றதுக்கு முயற்சி பண்ணி அதையும் விளங்குறதுக்குண்டான தௌஃபீக்கையும் அல்லாஹ் கொடுக்கணும். அது யார் கையில தான் இருக்குது? அல்லாஹ் கையில தான் இருக்குது. இது ஈமான பலப்படுத்துறதுக்குண்டான வரலாறு, ஈமான குறைவு வைக்க வேண்டிய வரலாறு அல்ல. என்னங்க, இந்த வரலாறை நான் கேட்டேன், என் ஈமான் இன்னமும் அதிகமாயிருச்சுன்னு தான் என்ன செய்யணும் நம்ம சொல்லுமே ஒழிய, என்னத்தை இந்த 1 மணி நேரம் கேட்டு ஒன்று எனக்கு எடுக்கலேன்னு சொன்னோம்னா அப்போ ஈமான்ல என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம்? குறை வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானா. எந்த நபிக்கு இந்த பாக்கியமே கிடைக்கலங்க. இப்போ நாம பார்க்க போறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் வானத்தில் இருந்தாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, எல்லாம் வானத்தில் இருக்கிறாங்கல்ல. எந்த நபியும் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு இன்ன வரைக்கும் போனது இல்லைங்க. நல்லா விளங்கிக்கணும். எங்க இருக்கிறாங்க? வானத்தில் தான் இருக்கிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. எங்க தான் இருக்கிறாங்க? வானத்துல தான் இருக்கிறாங்க. வானத்தை தாண்டி சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷு குர்சிக்குள்ள அந்த பிரம்மாண்டமான அந்த ஹாலிக்க இதுவரைக்கும் எந்த நபியும் பார்க்கலங்க. எந்த நபியும் பார்க்கல. ஆனா ஹயாத்தோடு இருக்கிற போது அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை கூட்டிட்டு கொண்டு போய் காமிச்சிருக்கான். சொல்லிட்டு சொன்னா, நான் என்னைய காமிக்கிறதுக்கு தான் உங்களை நான் கூட்டிட்டு இருக்கிறேன் அல்லாஹ் தஆலா. இப்ப எவ்வேற்பட்ட அந்தஸ்துங்க நம்ம ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ஒரு மகத்துவம் பாருங்களேன். இந்த நாளை ஒரு முன்னிட்டு நாம் ஒரு நோன்பு வச்சா என்ன தவாபு நமக்கு கிடைக்கும்? சுபஹானல்லாஹ். எங்க ஆஷ்ராவுடைய நோன்பு வைக்கிறோம்லங்க. ஏன் நோன்பு வைக்கிறோம்? வருஷம் முஹர்ரம் மாசத்துல ஆஷ்ராவுடைய நோன்பு வைக்கிறோம்லங்க. ஏங்க வைக்கிறோம்? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமு வச்சாங்க. சரி, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமு ஏன் வச்சுச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமு ஏன் வச்சுச்சுண்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போன உடனே யூதர்கள்லாம் நோன்பு வச்சிருந்தாங்க. ஏன் நீங்க நோன்பு வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. அப்ப யூதர்கள்லாம் சொன்னாங்க, இந்த நாளையில தான் எங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய அந்த பிரம்மாண்டமான படையிலிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் அப்படின்னு சொன்னாங்க. என்ன நாளுங்க? காப்பாற்றப்பட்ட நாள். அந்த நாளுக்கு நாங்க நன்றி தெரிவிக்கும் விதமாக நாங்க என்ன செய்யறோம்? நாங்க நோன்பு வைக்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை விட நோன்பு வைக்கிறதுக்கு நாங்க தான் ரொம்ப தகுதியானவங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ஒரு மனுஷன் நன்றி தெரிவிக்கிறதுக்கு என்ன வைக்கலாம்? நோன்பு வைக்கலாம். இப்ப இப்பேற்பட்ட ஒரு உம்மத்துல ஒரு நபியினுடைய பாதையில எங்களையும் கொண்டு வந்து வச்சதுக்கு யாருக்கு நன்றி தெரிவித்து நோன்பு வைக்கிறோம்? அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். வாய்ப்பு கிடைக்குமாயின் ஒரு நோன்பு வச்சு நன்றிய அல்லாஹ்வுடைய சமூகத்துல என்ன செய்யலாம்? நாம ஏற்படுத்தலாம். இதன் மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? நாம இன்னமும் யாருக்கு நெருங்கலாம்? ரசூலுல்லாஹுக்கு நெருங்கலாம். ரசூலுக்கு நெருங்கினா யாரை நெருங்கிடுவோம்? அல்லாஹ்வை நெருங்கிடுவோம். அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட ஒரு தௌஃபீக்கையும் சந்தர்ப்பத்தையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. ஹதீஜா நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் மனைவி. அபூ தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா பெரிய தந்தை. இந்த 2 பேருமே ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பக்க பலம். இந்த 2 பேர் இருக்கிற வரைக்கும் காஃபிர்கள்லாம் வெளியே தான் பேசிக்குவாங்க, உள்ளுக்குள்ள வந்துக்க மாட்டாங்க. ரொம்ப பக்க பலம். எந்த அளவுக்குன்னு சொன்னோம்னா, கதீஜா நாயகன் சம்பாதிக்கிற எல்லா சினவெனத்தையும் இந்த தீனுக்காண்டி என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. இந்த தீனுக்காண்டி கொடுத்துட்டாங்க. ஒன்ன கூட தனக்குண்டு எடுக்கல. எந்த அளவுக்கு தெரியுமா? கதீஜா நாயகன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி தெரியுங்களா?
கடைசி காலத்துல என்ன ஆகி போச்சுன்னு சொன்னோம்னா, அத்தனையும் சதக்கா செஞ்சு கஃன் இடுவதற்கு என்ன இல்லைங்க, துணி இல்லை. குளிர் நேரத்துல போர்த்திக்கிறதுக்கு என்ன கிடையாது, ஆடை கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஃபாத்திமா நாயகம் கதீஜா நாயகம் சொல்லுவாங்களாமா, ரொம்ப குளிருது, காய்ச்சல்னால எனக்கு ரொம்ப குளிருது, போத்திக்கிறதுக்கு போர்வை இல்லை, அத்தாட்ட போய் தலப்பாவை கலட்டி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களாம். யார்கிட்ட? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தாட்ட போய் தலப்பாவை கலட்டி வாங்கிட்டு. தகப்பனார்கிட்ட போய் ஃபாத்திமா நாயகம் கேட்பாங்களாமா, தாய்க்கு அம்மாவுக்கு ரொம்ப குளிருது, போத்திக்கிறதுக்கு உங்க தலப்பாய போர்வையா கேட்டாங்க. அந்த அளவுக்கு கஷ்டம். எல்லாத்தையும் எதுக்காக வேண்டி கொடுத்துட்டாங்க? தீனுக்காக வேண்டி. அதனாலதான் எந்த நேரத்திலையும் கடைசி வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவி கதீஜா நாயகத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அபூ தாலிப் வஃபாத்தானது ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய கவலை ஏற்பட்டுச்சு. அபூ தாலிப் வஃபாத்தாயி 3 நாள்ல கதீஜா நாயகம் வஃபாத் ஆயிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்க? பெரிய பாதுகாப்பாக இருந்த 2 பேருமே வஃபாத்தானவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைக்கு மேல கவலை. இந்த கவலையை மறக்கிறதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் எங்க போனாங்கன்னா, தாயிஃப் நகரத்துக்கு போனாங்க. தாயிஃப் நகரத்துக்கு போனா அங்க என்ன நடந்துச்சுங்கிறத நாம சொல்ல தேவையில்லை, எல்லாத்துக்குமே தெரியும். மிகுந்த சிரமத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஆளாகினாங்க. அங்க ஈமான் கொள்றதுக்கு ஒருத்தர் கூட என்ன இல்லைங்க, அங்க தயாராகவே இல்லை. என்ன நிலைமை நடந்துச்சு? கவலையோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கங்க, வீட்டுக்கு வர்றாங்க. தாயிஃப் நகரத்திலிருந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து என்ன செய்றாங்கங்க, வாழ்ந்துகிட்டு இருக்கிற காலத்துல ஒரு நாள் இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்துல தூங்குறாங்க. யாருடைய வீட்டுல தூங்குறாங்கன்னா, உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுல தூங்குறாங்க. உம்மஹானி ரலியல்லாஹு தஆலா யாருன்னு சொன்னோம்னா, அலிநாயகத்தினுடைய தங்கச்சி, சகோதரி, அலிநாயகத்தினுடைய சகோதரி. இவங்க வீட்டுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க. ஒரு நாள் இரவு தூங்குறாங்க. இந்த இரவு தூங்குறதுனுடைய முதல் தான் மிஅராஜுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணப்படுவதற்கு உண்டான நிகழ்வு. ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாமே ஒரு கிழமையில நடந்திருக்கு. அது என்ன கிழமைங்க? திங்கக்கிழமை. இன்னைக்கு என்ன கிழமை? கரெக்டா மேட்ச் ஆயிருச்சா? அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் கபூல் செய்திருவான். இந்த ஆமீன்லாம் பத்தாது. ஏன்னா நாம ஒவ்வொரு தடவையும் ஆமீன் சொல்றப்ப நம்ம கூட யார் ஆமீன் சொல்றாங்க தெரியுமா? மலக்குகள் சொல்றாங்கல்ல. ஒரு ஆமீனை கூட நாம சொல்றது இல்லை, நம்ம கூட யாரு சொல்றா? மலக்குகள் சொல்றாங்க. அப்ப நம்ம ஆமீனுடைய சத்தம் யாருக்கு கேட்கணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலால் பாங்கு சொன்னா தான் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கேட்குது. வேற யார் பாங்கு சொன்னாலும் அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கேட்கறது இல்லை. ஒரு நாள் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண் தெரியாத சஹாபி பாங்கு சொன்னாங்க. பாங்கெல்லாம் சொல்லி ஃபஜ்ரெல்லாம் தொழுக முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கீழே வந்து கேட்டாங்க, என்ன முகமது இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகை நடக்கலையான்னு கேட்டாங்க. ஃபஜ்ருக்கு என்ன நடக்கல? என்ன ஜிப்ரீல் இப்படி சொல்றீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல, அல்லாஹ்வுடைய அரிசில பிலாலுடைய பாங்கு சத்தம் கேட்டவொன்னு தான் நாங்க என்ன செய்வோம், எங்களுடைய அடுத்த நாளுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பிப்போம். இன்ன வரைக்கும் பாங்கு சத்தம் வருன்னு கேட்டா பாங்கு சத்தமே வரலேண்டாங்க. இப்ப நம்மளுடைய ஆமீன் எப்படி இருக்குனுங்க? பவரா இருக்குங்க. என்ன இருக்குனுங்க? ஆமா, பல வக்தில் இமாம் துவா ஓதுறாங்க, ஆமீனே பல பேர் என்ன செய்யறது இல்லை, சொல்றது இல்லை. அப்படியே கையை வச்சு உட்கார்ந்துக்கிறான், அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவாங்க. இப்ப இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமை. ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாமே என்ன கிழமை தான் நடந்துச்சு? திங்கக்கிழமை தான் நடந்துச்சு. இன்னைக்கு பெற எத்தனைங்க? 27. ரஜபு பெற 27 தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்துக்கு போனேன்னு ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க. ரசூலே மிஅராஜை பத்தி சொல்லுங்கன்னு கேட்கிறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திங்கட்கிழமை ரஜபு பெற 27க்கு நான் இந்த பயணத்தை தொடங்கினேன்னு என்ன செய்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? சொல்றாங்க. அப்ப பிற 27 அன்னைக்கு இன்னைக்கு திங்கட்கிழமை எல்லாம் என்ன செஞ்சிருக்குது? நமக்கு ஒன்று கூடி இருக்குது. விளங்குறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும்? தௌஃபீக் செய்வானாங்க. திங்கட்கிழமை இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? படுத்திருக்கிறாங்க. எப்பேற்பட்ட வரலாறு செய்தி தெரியுங்களா? சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் எப்படி படுத்திருந்தாங்க தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஒரு அடிமை படுத்திருக்கிறத போல முகமது படுத்திருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓட்டை பிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள இறங்குறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இறங்கல, மிக முக்கியமான 3 மலக்குகள் இறங்குறாங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாமும் இறங்குறாங்க. ஒவ்வொரு மலக்குகளுக்கு பின்னாலும் 70,000 மலக்குகள் சஃபா நின்றுகிட்டு இருக்கிறாங்க. சஃபாக நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? எழுப்பணும் இல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அல்லாஹ் தஆலா சொன்னா, என் முகம்மதை எழுப்புறப்ப அதட்டியோ சத்தம் போட்டு என்ன செய்யாதீங்க, எழுப்பக்கூடாது. உங்க ரெக்கையால லேசா தடவுங்க, என் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சுக்குவாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புனிதம் நிறைந்த அந்த மேலியில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெக்கையால தடவுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. என்ன ஜிப்ரீல, எதுக்கு வந்திருக்கிறீங்க? அதாபனுடைய ஆயத்தை கொண்டு வந்திருக்கீங்களா அல்லது ரஹமத்தினுடைய ஆயத்தை கொண்டு வந்திருக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. அதாபனுடைய ஆயத்தை கொண்டு வந்திருக்கீங்களா அல்லது ரஹமத்தினுடைய ஆயத்தை கொண்டு வந்திருக்கீங்களா? எந்த ஆயத்தையும் கொண்டு வரல. உங்களை கூட்டிட்டு வர சொல்லி அல்லாஹ் எங்களை அமுச்சு வச்சிருக்கிறான். என்னை எதுக்கு அல்லாஹ் கூட்டிட்டு வர சொன்னான்? என்னை எதுக்கு அல்லாஹ் கூட்டிட்டு வர சொன்னான்? ஏதாவது ஒரு நல்ல செய்தி தான் இருக்குதா சொல்லுங்களேன். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுடைய முன் சென்ற பாவங்கள் பின் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட உங்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளை காமிக்கிறதுக்காண்டி கூட்டிட்டு வர சொன்னான். இதுதானா வேற எதுவும் இல்லையா? இதுதானா வேற எதுவும் இல்லையான்னு யார் கேட்டா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இது அத்தனையும் ரசூலுல்லாஹ் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து புறப்படுறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால நடக்கிற நிகழ்வு இது. இவ்வளவுதானா, வேற எதுவும் இல்லையா? அல்லாஹ் சொல்லி விடலையா? இல்ல நாயகமே, உங்களுடைய உம்மத்துக்கும் மார்களுக்கும் எல்லா விதமான மன்னிப்பையும் கொடுக்கிறதுக்கு தான் அல்லாஹ் உங்களை கூட்டிட்டு வர சொன்னான். இது மட்டும் தானா, வேற எதுவும் இல்லையா? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, நீங்க எதையெல்லாம் பொருந்திக்குவீங்களோ ஆசைப்படுவீங்களோ அத்தனையும் செய்யறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா உங்கள்ட்ட பேசுறதுக்கு கூட்டிட்டு வர சொன்னான். சுப்ஹானல்லாஹ். எப்பங்க, எந்த நேரத்திலேயும் ரசூலுல்லாஹ் நம்மளை என்ன செய்யலைங்க, விடவே இல்லைங்க, விடவே இல்லை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, எந்திரிச்சாங்க. ஒலுவோடு இருக்கிற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒலு செஞ்சுட்டு வர்றேன்டாங்க. ஒலுவு செஞ்சுட்டு வந்தாங்க. நான் 2 ரக்காத் தொழுகணும்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தொழுதாங்க. நாம நல்லா விளங்கிக்கணும், எந்த பயணத்தையும் நாம தொடங்குறதுக்கு முன்னால் என்ன செய்யணும், 2 ரக்காத் தொழுகணும். இந்த பாடம் பயணமே நமக்கு இந்த பயணமே நமக்கு சொல்லித் தருகிற முதல் பாடம் என்ன தெரியுமா? எந்த பயணத்தை தொடங்கினாலும் சரி, இங்கிருந்து மதுராந்தகத்துக்கு போனாலும் சரி, நாம என்ன செய்யணுங்க, 2 ரக்காத் தொழுதுட்டு போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சுட்டாங்க. தொழுது முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ்வே சொல்ற ஒரு அழகான விஷயம் என்ன தெரியுமா? நான் ஹதீம்ங்கிற இடத்துல என்ன செஞ்சிருந்தேன், நான் படுத்தேன். தொழுது முடிச்சுட்டு படுத்தேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கண்டா, இந்த இடம் இருக்குது பாருங்க, தொண்டை குழிக்கு கீழே இருக்கிற பகுதி, நாம சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஆண்களுக்கு முடி வளரக்கூடிய அந்த இடத்திலிருந்து சரி பாதியா தொப்புள் வரைக்கும் என்ன செஞ்சாங்க, என்னுடைய ஹார்ட்டை பிரிச்சாங்க, என்னுடைய உடம்பை பிரிச்சாங்க. பிரிச்சு அதிலிருந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னோம்னா கல்பை வெளியே எடுத்தாங்க. வெளியே எடுத்து என்னைக்குமே பரிசுத்தத்தோடு இருக்கிற அந்த கல்பை திரும்பவும் அதை இன்னமும் அதிகப்படுத்துவதற்காக என்ன செஞ்சாங்கன்னு சொன்னோம்னா ஜம்சம் தண்ணீரால கழுவுனாங்க. ஜம்சம் தண்ணீரால கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் ஹிக்மத்து, ஞானம், எல்லா விதமான நலவுகளையும் என் கல்புல போடப்பட்டு அந்த கல்பை திரும்பவும் எடுத்த இடத்துல என்ன செஞ்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வச்சுட்டு இப்படி என்ன செஞ்சாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு இப்படி ஒரு செய்கினை செஞ்சாங்க. அது என்ன செஞ்சிருச்சு, மூடிக்குச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கெல்லாம் ஆடையை கலட்டுகிற போது சஹாபாக்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க, ஒரு கோடை ஒன்று நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த கோடு தைச்சல் பட்ட கோடு அல்ல, தையல் போடப்பட்ட கோடு அல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கரம் பட்ட கோடு. என்னதுங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கரம் பட்ட கோடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கங்க, இதுக்கெல்லாம் தயாராகி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படலாங்கிறப்ப தான் புராக்குங்கிற ஒரு வாகனம் வந்து நிப்பாடு. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? புராக்க, சுப்ஹானல்லாஹ். புராக்கிட்ட இருக்கிற ஈமான பாருங்களேன், நாமெல்லாம் என்ன இருக்கிறோம்னு சொல்லிட்டு புராக்கு வந்து நின்றுச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புராக்கு மேல வெள்ளை மாணிக்கத்தாலும் மரகதத்தாலும் முத்துக்கள் பதிக்கப்பட்டிருந்துச்சு. பச்சை விருப்புகள் அந்த புராக்கின் மீது இருந்துச்சு. புராக்கினுடைய மூக்கணாங்கயிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சிருந்தாங்க. நடுவுல கால் வச்சு ஏறுற இடத்துல மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் நின்றுருந்தாங்க. வால் பகுதியில இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் நின்றுருந்தாங்க. 3 பேர் நின்றுக்கிறப்ப நான் கேட்டேன் ஜிப்ரீல்கிட்ட, என்ன ஜிப்ரீல இதுன்னு கேட்டேன். இது கழுதையும் இல்லை குதிரையும் இல்லை, 2க்கு நடைப்பட்டு இருக்கிற ஒரு தூரம், ஒரு விதமான விலங்கு, இதுக்கு பேரு புராக்குன்னு யார் சொன்னாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க இதனுடைய வேகம் எப்படி தெரியுமா இருக்கும், ஒளியை விட வேக ஜாஸ்தியா இருக்கும். என்னதுங்க, ஒளி. இங்கிருந்து ஒரு டார்ச் அடிக்கிறோம்னா அந்த டார்ச் அந்த ஒளி எவ்வளவு சீக்கிரத்துல போகுமோ அதை விட 100 மடங்கான வேகம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, முஹம்மதே ஏறுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஏறலான்னு தூக்கி காலை வச்சா மிரளுது. புராக் என்ன செய்யுது? மிரளுது. மிரண்டா ஏறி உட்கார முடியுமா? உட்கார முடியாது. உரண்ட உடனே என்ன செஞ்சேன்? நான் ஒதுங்கி நின்றுக்கிட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூக்கனாங்கயிற பிடிச்சிருக்கிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீ யாரை ஏத்த போற தெரியுமா? அல்லாஹ் அக்பர். நீ யாரை ஏத்த போற தெரியுமா? இவரை விட சிறந்தவர் இந்த துனியாவில் கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மனுஷரை ஏத்த போகிற. இதுக்கப்புறம் உன் வாகனத்துல இவரை தவிர வேற யாரும் ஏற போறதும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு உயர்வான மனிதர். அதுக்கு உண்டான பயணத்திற்கு உண்டான வழிதான் நீ. அந்த புராக்கு சொல்லிச்சாமா ஜிப்ரீல்கிட்ட, இப்பேற்பட்ட ஒரு உயர்வான மனுஷரை என் மேல ஏத்துறீங்கல்ல, இவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு வாக்குறுதி வாங்கி கொடுங்க. யார் சொல்லுச்சு? புராக்கு சொல்லுச்சு. இவர்கிட்ட ஒரு வாக்குறுதி ஒன்று வாங்கி கொடுங்க. என்ன வாக்குறுதி? நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் இந்த முகமது நபி எனக்கு ஷஃபாஅத் செய்வாங்கிறதுக்கு உண்டான வாக்குறுதி வாங்கி. எந்த வக்திலையாவது கை தூக்கி துவா கேட்டிருக்கமா? நாயகத்துடைய ஷஃபாஅத்தை யாரெல்லாம் எனக்கு தௌஃபீக் செய்வாயாக, என் குடும்பத்துக்கு தௌஃபீக் செய்வாயாக. 6 அறிவு இல்லை, 5 அறிவு படுத்திருக்கிற ஒரு கழுதையும் இல்லை, குதிரையும் இல்லாத ஒரு ஜீவரவாசி ரசூல்கிட்ட கேட்குது, கையேந்தி எனக்கு நாளைக்கு நீங்க என்ன செய்யணும்? ஷஃபாஅத் செய்யணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆகட்டும்டாங்க. பெருமான சொன்னாங்க, என்னதுங்க ஆகட்டும்னா என்ன ஆச்சு? முடிஞ்சு. நீங்க ஷஃபாஅத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஏறி உட்கார்ந்தாங்க. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி உட்கார்ந்த உடனே நடக்கிற நிகழ்வை பத்தி மட்டும் பேசுறதா இருந்தா சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ். வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு புராக்கு வாகனம். எத்தனை மலக்கு வந்திருக்கிறாங்க? 3 மலக்கு. ஒவ்வொரு மலக்குகளுக்கு பின்னால எத்தனை பேரு? 70,000 மலக்கு. படை சூழ, ஒரு பிரம்மாண்டமான ஒரு படை சூழ ரசூலுல்லாஹ் நடு மைய பகுதியில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? புராக்குறங்க வாகனத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க. வேகம்னாலும் அவ்வளவு ஒரு வேகம். கண் இமைக்கிற நேரத்தில் பல 100 மைல்களுக்கு அப்பால் பயணம் செய்யக்கூடிய அந்த புராக்கினுடைய வாகனம் போய் கொண்டிருக்கிற போது மஸ்ஜிதுல் நபவியிலிருந்து, இது காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு போறதுக்கு எவ்வளவு நாள் தூரம் தெரியுமாங்க? 6 மாத காலத்தினுடைய பயணங்கள். 6 மாத காலத்தினுடைய பயணத்தை கண் இமைக்கும் நேரத்தில் அது என்ன செய்யுது? ரசூலுல்லாவை கொண்டு போய் அது விடுறதுக்கு இந்த இடைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் தஆலா நிறைய காட்சிகளை ரசூலுல்லாவுக்கு காமிக்கிறான். என்னங்க? ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் தஆலா காமிக்கிறான். அப்பேற்பட்ட நிகழ்ச்சி, ஒவ்வொரு நிகழ்ச்சியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் இதை பார்த்தேன், நான் இன்ன இடத்துல பார்த்தேன் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த காபாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் நடந்த நிகழ்வை மட்டுமே 3 மணி நேரம் பேசலாங்க. எவ்வளவு நேரம்? ஆமாங்க, அவ்வளவு நிகழ்ச்சி இருக்குதுங்க. இந்த 3 மணி நேரம் பேச வேண்டிய அந்த நிகழ்வை மட்டுமே அப்படி பேசணும் நம்மளால என்ன செய்யாது? முழுசாக கேட்டு முடிக்க முடியாது. அவ்வளவு ஒரு நிகழ்வு போய்கிட்டே இருந்தாங்க. வாகனம் நின்றுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாயகமே கொஞ்சம் இறங்கி இந்த இடத்துல 2 ரக்காத் தொழுங்க. ரசூலுல்லாஹ் 2 ரக்காத் தொழுதாங்க. ஜிப்ரீலை எதுக்காண்டி தொழ சொல்றீங்க? இந்த ஊருக்கு தான் நீங்க கடைசி காலத்துல வருவீங்கன்னாங்க. எந்த ஊரு? எஸ்ரிப். அன்னைக்கு ஊருக்கு பேர் என்னதுங்க? எஸ்ரிப். இந்த ஊருக்கு தான் நீங்க என்ன செய்வீங்க? கடைசி காலத்துல வருவீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? தொழுது முடிச்சுட்டு கேட்டாங்க, இந்த ஊருக்கு நான் என்னத்துக்கு வருவேன்? இந்த ஊருக்கு நான் என்னத்துக்கு வருவேன்? உங்க ஊருக்காரங்களே உங்களை துரத்துவாங்க நாயகமேன்றார். உங்க ஊருக்காரங்களே உங்களை துரத்துவாங்க. அப்ப எங்க ஊருக்காரங்க என்னை ஊரை விட்டு என்னை விட்டு வெளியேற்றுவாங்களான்னு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டப்ப தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கண்டிப்பாக என்ன செய்வாங்க? வெளியேற்றுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? 2 ரக்காத் தொழுதாங்க. திரும்பவும் என்ன செஞ்சிச்சு? பயணம் புறப்பட்டுச்சு. போய்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் தூரம் வந்துச்சு. ஒரு இடத்துல நிப்பாட்டி இந்த இடத்துல 2 ரக்காத் தொழுங்கண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுதாங்க. ஜிப்ரீலை எதுக்கு தொழ சொன்னீங்க? இது தூரு சீனா மலை. என்ன மலை? தூரு சீனா மலை. எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்காங்க? சுப்ஹானல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்கணும்னு கேட்டாங்க. அல்லாஹ்வை பார்க்கணும்னு கேட்டாங்க. வேண்டாங்க மூசா, அது சாத்தியப்படாது இல்ல. அல்லாஹ் தஆலா இல்ல, கண்டிப்பா உன்னை பார்க்கணும். அல்லாஹ் தஆலா சொன்னா 40 நாள் என்ன செய்யுங்க? நீங்க நோம்பு வச்சுட்டு வாங்க. நோம்பு வச்சுட்டு இந்த தூரு சீனாங்கிற மலைக்கு வாங்க. என் நூரை பார்ப்பீங்கன்னு அல்லாஹ் தஆலா. என்னை பார்க்க முடியாது, யாரை பார்ப்பீங்க? என் நூரை பார்ப்பீங்க. ஃபஹர்ர மூசா சைகன். அல்லாஹ் தஆலா சொல்றான், என் நூரை பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அந்த தூரு சீனா மலையில தான் இப்ப நாம வந்திருக்கிறோம். இங்க 2 ரக்காத் தொழுங்க. 2 ரக்காத் தொழுதாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சிட்டு பயணம் என்ன செய்யுது? புறப்படுது. போய்கிட்டே இருந்தாங்க.
பைத்துல் லஹம் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இங்க 2 ரக்காத் தொழுங்க. தொழுதாங்க. ஏன் ஜிப்ரீலை தொலை சொன்னீங்க? இந்த இடத்துல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. இந்த இடத்துல தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. தொழுக முடிஞ்சிருச்சு. இப்ப பயணம் என்ன செய்யுது? புறப்பட்டு போய்கிட்டே இருக்குது. இப்ப நம்ம இதுல இருந்து என்ன விளங்குறோம்? ஏன் நிப்பாட்டி ரசூலுல்லாவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொலை சொல்றாங்க, ரசூலுல்லாவும் தொழுகிறாங்க? என்ன காரணம்? இதுல இருந்து நம்ம என்ன விளங்கிக்கலாம்? இதுல இருந்து நம்ம என்ன விளங்கிக்கலாம்? ரஹ்மத் இறங்கக்கூடிய இடத்துக்கு போனா நம்ம என்ன செய்யணும்? 2 ரக்காத் தொழுகணும். 2 ரக்காத் தொழுகணும். அதனாலதான் நம்ம மஸ்ஜிதே குபாவுக்கு போகிறோம்ல ஹாஜிகள், அங்க என்ன சொல்றோம்? 2 ரக்காத் தொழுகிறோம். மஸ்ஜிதே கிப்லத்தைன்ங்கிற பள்ளிவாசலுக்கு போறாங்க, போய் என்ன சொல்றோம்? 2 ரக்காத் தொழுகிறோம். இத்தனையும் ஒவ்வொரு நல்ல இடங்களுக்கு போனா 2 ரக்காத் தொழுகிறது என்னதுங்க? நம்ம மேல சுன்னத்தான நடைமுறை. தொழுது முடிச்சுட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அங்க பயணத்தை தொடங்குறாங்க. பைத்துல் லஹம்ல தொழுதுட்டு பயணத்தை தொடங்குறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் புறப்பட்டு போய்கிட்டே இருக்குது. ஒரு பக்கம் வந்துச்சு, வலது பக்கத்துல வாங்க முகமதே வாங்க வாங்கன்னு ஒரு ஆள் கூப்பிடுறார். இந்த பக்கத்துல வாங்க முகமதே, இடது பக்கத்துல ஒருத்தர் கூப்பிடுறார். என்னங்க 2 பேரும் கூப்பிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையுமே பார்க்கல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை மட்டும் பார்க்கறாங்க. என்ன முகமது, என்ன ஜிப்ரீல என்னை கூப்பிடுறாங்க, நான் என்ன செய்யறது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க யாரு பக்கமும் திரும்பிடாதீங்க, நீங்க வாட்டுக்கு போகலாம். நீங்க ஒரு கால் திரும்பி இருந்தீங்கன்னா என்ன இருக்குன்னு தெரியுமா? உங்க சமூகத்துல நிறைய பேர் யூதர்களாக மாறி இருந்திருப்பாங்க. நீங்க இடது பக்கம் திரும்பி இருந்தீங்கன்னா உங்க சமூகத்துல நிறைய பேர் நசாராக்களா மாறி இருந்திருப்பாங்க. நீங்க 2 பக்கமும் என்ன செய்யல, நீங்க திரும்பாததுனால நீங்க என்ன செய்யுங்க? முஸ்லிமன் ஹனீஃபன் ஹனீஃபான சிறந்த மார்க்கத்திற்குண்டான சமூகமாக உங்களுடைய உம்மத் இருக்கும்னு என்ன செஞ்சாங்க? ரசூல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கத்திலிருந்து ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தை தூக்கி யாரோ ஒருத்தர் போடுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தடுத்துக்கிட்டாங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ஜிப்ரீல, யார் என் மேல தூக்கி நெருப்பை போடுறா? உங்களை அழிக்கிறதுக்காக வேண்டி ஷைத்தான் நெருப்பை தூக்கி போடுறான்டா. நாம பாதுகாத்துட்டோம்னு என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் தஆலா உத்தரவு கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? நவத்திட்டாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அழகான பெண்மணி, முகமதே இங்க வாங்கன்னு என்ன செய்யுது? கூப்பிடுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலங்க? திரும்பவே இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த அழகான பெண்ணை பார்த்து நீங்க திரும்பி இருந்திருப்பீர்களே, ஆனால் உங்க உம்மத்துல நிறைய பேர் துனியாவுடைய அலங்காரத்துல மூழ்கி போயிருப்பாங்க. நீங்க என்ன செய்யல? திரும்பல. அல்லாஹ் தஆலா காப்பாத்திட்டான். அப்படியே போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஆச்சரியமான காட்சியை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. சில மனிதர்கள் என்ன செய்யறாங்கன்னா, விவசாயம் செய்யறதுக்காக வேண்டி கதிர்களை விதைகளை என்ன செய்யறாங்க? போடுறாங்க. போட்டு முடிச்ச அடுத்த கொஞ்ச நேரத்தில் அது என்ன செய்யுதுங்க? வறந்து கதிர்களாக நிற்கிது. உடனே என்ன செய்யறாங்க? அறுவடை பண்றாங்க. ஒன்றை போட்டா அதை அறுவடை பண்றதுக்கு எத்தனை நாட்கள் வரும்? 3 மாசம் 6 மாசம் ஆகும். ஆனா போட்ட அடுத்த நிமிஷத்திலேயே வருது. ஆச்சரியத்தோட ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யாருங்க இது? என்ன இது? இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானவங்களுடைய நன்மை அல்லாஹ் எழுதி வச்சிருக்கிறான். ஷஹீதானவங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் இப்படித்தான் இருக்கும். 1க்கு 70 அல்ல 700 மடங்குகள் நன்மைகளை பெற்றுக்கொண்டவங்க யாருங்க? ஷஹீதுகள். அவங்களுடைய மறுமையில் இருக்கக்கூடிய நன்மையினுடைய விஷயம் இப்படித்தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பெரிய பாறாங்கல் ஒரு மனிதனுடைய தலையில போடப்படுது. தலை சுக்குநூறா உடைஞ்சு அந்த தலை திரும்பவும் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யுது? சேர்ந்துக்குது. திரும்பவும் போடுறாங்க, திரும்பவும் தலை உடையுது. ஒரு ஆச்சரியமான காட்சியாவில் இருக்குது. யாருங்க முகமதே, யாருங்க ஜிப்ரீலேன்னு கேட்கிறப்ப தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, தாரிக்கு ஸலா, இவங்களெல்லாம் தொழுகையை விடுறவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளைக்கு மஹ்ஷர்ல கொடுக்குற தண்டனை, நாளைக்கு நரகத்தில் கொடுக்கப்படுகிற தண்டனை இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த கவலையோடு என்ன செய்கிறாங்க? அங்கே போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மனிதனுடைய வாயில தங்கத்தையும் வெள்ளியும் காய்ச்சி மலக்குகள் ஊத்துறாங்க, வாயில ஊத்துறாங்க. அந்த அந்த வேதனையை தாங்க முடியாம அந்த மனுஷன் என்ன செய்யறாரு? என்ன செய்யறாரு? கத்துறாரு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யாருங்க ஜிப்ரீல்? இவங்க தான் உலகத்துல வாழ்ற காலத்துல தங்கத்தையும் வெள்ளியும் வச்சுக்கிட்டு ஜக்காத்து கொடுக்காம தடுத்து வச்சிருந்தாங்கல்ல அந்த மனிதர்கள். அவங்களுக்கு அவங்களுடைய தங்கத்தவே வெள்ளியும் காய்ச்சி என்ன செய்யப்படுது? வாயில ஊத்தப்படுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுந்த ஒரு பதட்டத்தோடு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு மனிதருடைய முன்னால நல்ல கறியும் வைக்கப்படுது, கெட்ட கறியும் வைக்கப்படுது. நல்ல மாமிசத்தையும் வைக்கப்படுது, கெட்ட மாமிசத்தையும் வைக்கப்படுது. அவர் நல்ல மாமிசத்தை எடுக்காம கெட்ட மாமிசத்தை என்ன செய்யறாரு? எடுத்து சாப்பிட்றாரு.
உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, என்னங்க முகமது, என்னங்க ஜிப்ரீலே, என்ன இது? அப்போ தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஹலாலான மனைவி இருக்க ஒரு மனிதன் அதை விட்டு போட்டு ஹராமான பெண்கள்கிட்ட நடத்தி கொடுக்குறானே, அந்த மனிதனுக்கு நாளைக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குற தண்டனை. ரசூலுல்லாஹ் இத்தனையும் கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மனிதர்கள் இருக்கிறாங்க, நாக்க வெளியே எடுத்து அல்லாஹ் தஆலா இரும்பு நெருப்பினாலான கத்திரிக்கோல்ல அல்லாஹ் தஆலா கட் பண்றான். யாருங்க ஜிப்ரீலே, யாரு இது? வாழுகிற காலத்துல உபதேசம் பண்ணனாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையில அந்த நல்ல காரியத்தை செயல்படுத்தவே இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன். நீங்க எதை சொல்றீங்களோ அதை என்ன செய்யணும். எதை செய்யறீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க நீங்க. ஆனா நல்லைய உபதேசம் பண்றேங்கிற பேர்ல நிறைய ஹுதபாக்கள், நிறைய ஹதீபுகள் என்ன செஞ்சாங்க, பயானா பேசினாங்க, நாள் கணக்கில் மணி கணக்கில். ஆனா வாழ்க்கையில் என்ன செய்யல, கடைபிடிக்கல. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிற தண்டனை இது. இப்படியே போய்கிட்டே இருக்கிறப்ப ஒரு பெரிய மனிதனுடைய வாயிலிருந்து ஒரு காளை மாடு வெளியே வருது. என்ன செய்யுது? ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து என்ன வருதுங்க? காளை மாடு வெளியே வருது. காளை மாடு எவ்வளவு பெருசு யோசிச்சு பாருங்க. ஆச்சரியத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, அந்த காளை மாடு வெளியே வந்த காளை மாடு திரும்பவும் அந்த வாய்க்குள்ள போறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனா அந்த மனிதன் அந்த வாய்க்குள்ள அதை என்ன செய்யல, போகவே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதட்டத்தோடு கேட்கறாங்க, ஜிப்ரீலே, என்ன இது, இந்த காட்சி இது? வாழுகிற காலத்துல இருக்குது எலும்பில்லாத நாக்கு என்னத்தை வேணாலும் பேசுங்கிற மாதிரி சில மனிதர்கள் வார்த்தையை என்ன செய்வாங்க, விட்டுருவாங்க. விட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சா, அச்சோ நான் தெரியாம சொல்லிட்டாங்க, தெரியாம பண்ணிட்டாங்க, ஏதோ ஞாபகத்துல மறந்து போயிட்டாங்கன்னு என்ன செய்வாங்க, புலம்பி தள்ளுவாங்க. இந்த மனிதரால கேட்டவர் சங்கடப்பட்டிருப்பாரா இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மனிதருக்கு பேசினவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை இது. சில மனிதர்கள், சில பெண்களுக்கு இருப்பாங்க, பெண்களுடைய மார்பகத்துக்கு கீழே அல்லாஹ் தஆலா நெருப்பை மூட்டி வச்சிருவாங்க. நெருப்பு கொழுந்து விட்டு அந்த மார்பகங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்குமாமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க ஜிப்ரீல்கிட்ட, என்னங்க ஜிப்ரீல், வாழுகிற காலத்தில் பெற்றெடுத்த தன்னுடைய குழந்தைகளுக்கு அழகு குறைஞ்சு போயிரும்னு சொல்லிட்டு பால் கொடுக்காம இருந்த தாய்மார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கண்டா, மிகுந்த கவலையோடு பயணம் போய்க் கொண்டே இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க, சில மனிதர்கள் விறகுகளை தலையில் சுமக்க வச்சு மலக்குகள் அடிப்பாங்க. போ போ போ. வெயிட் தாங்க முடியாமல் நடக்க முடியாமல் என்ன செய்வார், அந்த மனிதர் தடுமாறி கீழே விழுக போகுவார். மலக்கு திரும்பவும் அடிப்பார். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, யாருங்க ஜிப்ரீலே? வாழுகிற காலத்தில் அமானிதத்தை மோசடி செஞ்ச மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற தண்டனை இது. அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. சில மனிதர்கள் இருப்பாங்க, முள் செடிக்குள்ள அல்லாஹ் தஆலா அவங்களை இறக்கி திரும்பவும் என்ன செய்வான், வெளியே எடுப்பான். உடம்பும் அவருடைய உடல்கள் எல்லாம் நாஸ்தியா அசிங்கமாகி போயிடும், ரத்தம் வழிந்து ஓடும். ஜிப்ரீல்கிட்ட கேட்பாங்க, யாருங்க ஜிப்ரீலே இது? இவர்கள் வாழுகிற காலத்தில் வழிப்பறி கொள்ளையர்களாக வாழ்ந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் இதுதான் கிடைக்குது. இத்தனை காட்சிகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள் வாங்கிக்கிறாங்க. அப்போ உம்மத்தில் ஒருத்தன் தப்பு செஞ்சானா என்ன கிடைக்கும், இந்த தண்டனைலாம் கிடைக்கும். இந்த காட்சியை ரசூலுல்லாஹ் 7 வானத்தை தாண்டி நரகத்தில் போய் பார்க்குற காட்சிகளுடைய முன்னோட்டத்தை அல்லாஹ் தஆலா இங்கே காமிச்சிட்டான். சொல்ல செய்தி புரியுது. 7 வானத்தை தாண்டி சொர்க்க நரகத்தை போய் பார்க்குறப்ப ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, கண்கொண்டு பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் அங்கே நடக்கிற நிகழ்வனுடைய முன்னோட்டத்தை இன்னமும் புராக் வாகனத்திலிருந்து காபாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் போய் சேர்றதுக்கு முன்னாலே என்ன நடக்குது, இத்தனை காட்சியும் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுட்டாங்க, பார்த்துக்கிட்டாங்க, உள்வாங்கிக்கிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயுமே இரக்க குணத்தோடு இருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு காட்சிகளை பார்த்தா எப்பேற்பட்ட இரக்கம் உள்ளவங்களா திரும்பவும் மாறி போகுவாங்க. இத்தனை அழுகைகள், இத்தனை கவலைகளையும் சுமந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கங்க, காபத்துல்லாவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு என்ன செய்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போகிறாங்க. பைத்துல் முகத்தஸுக்கு போனா சுப்ஹானல்லாஹ், அங்க என்ன நடவு நிகழ்க்குதுங்க, அங்க யாரெல்லாம் இருந்தாங்க, எல்லா நபிமார்களும் இருந்தாங்க. சஃபன் சஃபாக அத்துணை நபிமார்களும் என்ன செய்றாங்கங்க, பைத்துல் முகத்தஸில் இருக்கிறாங்க. பைத்துல் முகத்தஸை பத்தி நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல செய்தி ஒன்று சொல்லுங்களேங்க. பைத்துல் முகத்தஸை பத்தி அங்க தொழுதா என்ன கிடைக்கும், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அடிப்படை ஒன்று செய்தி தெரியுமா? நமக்கு கிப்லா எது, காபத்துல்லா. நமக்கு கிப்லா எது, காபத்துல்லா.
கஅபத்துல்லா கிபிலாவா இருக்கிறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நமக்கு கிபிலாவா இருந்தது எதுங்க? பைத்துல் முகத்தஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருந்து அல்லாஹ் தஆலா பைத்துல் முகத்தஸ்ல ஒரு கல் அறிவிச்சிருக்கிறான். அந்த கல்லின் மீது நின்று தான் நாளைக்கு மஹ்ஷர் மைதானம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஓதுறதுக்கு அந்த கல்லின் மீது தான் என்ன செய்வாங்க? நின்று சூர் ஓதுவாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 இடத்துக்கு போனா குர்ஆன் ஷரீஃப், ஒரு முழு குர்ஆன் ஷரீஃபை ஓதி முடிச்சிருங்கன்றாங்க பெருமானார். 1 கஅபத்துல்லா, 2வது என்னுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிதி, 3வது சொன்னாங்க பைத்துல் முகத்தஸ். இந்த 3 பள்ளிவாசலுக்கு நீங்க போனீங்கண்டா குறைஞ்சது ஒரு குர்ஆன் ஷரீஃபை ஓதி ஹத்தம் பண்ணிருங்க. என்ன செய்யுங்க? ஹத்தம் பண்ணிருங்க. அப்படி நீங்க ஹத்தம் பண்ணிட்டீங்கடா அல்லாஹ் தஆலா உங்கள்கிட்ட ஒரு கார்டு ஒன்று கொடுப்பான். யார் சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த கார்டு என்ன தெரியுமா? அந்த கார்டை மட்டும் நீங்க கையில வச்சுக்கிட்டீங்கடா எங்க வேணாலும் போயிட்டு வந்துடலாம். என்னங்க இது தப்பேற்பட்ட ஒரு பெரிய விசா கார்டுங்களா அப்படின்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முஸ்தஜாபு தாவா, உங்களுடைய துஆக்கள் கபூலாக்கப்படுங்கிறதுக்கு உண்டான ஒரு கார்டு அல்லாஹ் கொடுத்துருவானா. எங்கங்க? இந்த 3 பள்ளியில எவர் ஒருவர் குர்ஆன் ஷரீஃபை ஓதி முடிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்னங்க? நீங்க என்ன துஆ கேட்டாலும் என்ன செய்யும்? உடனே கபூலாகுவதற்கு உண்டான ஒரு சர்டிபிகேட் யாரு கொடுக்கிறா? அல்லாஹ் தஆலா கொடுக்குறாங்க. அப்பேற்பட்ட பைத்துல் முகத்தஸுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்கள் வாழ்நாளையிலே பைத்துல் முகத்தஸுக்கு போனா ஒரு நோன்பு வச்சுக்கங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்படி நீங்க நோன்பு வச்சீங்கன்னா அங்கவே அல்லாஹ் தஆலா முடிவு பண்ணிரா இவர் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர். அங்கேயே என்ன செய்யப்படுது? முடிவு செய்யப்படுது. முடிஞ்சா ஒரு குர்ஆன் ஓதிக்கங்க, முடிஞ்சா ஒரு நோன்பு வச்சுக்கங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பைத்துல் முகத்தஸில் இருக்கிற விளக்கில் இருக்கிற எண்ணெயை விளக்கை எரிய வைக்கிறதுக்கு உங்க புறத்திலிருந்து கொஞ்சோன்னு காசு செலவு பண்ணி அந்த எண்ணெய் ஊத்துங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நீங்க ஊத்துவீர்களேயானால் அல்லாஹ் தஆலா அவனுடைய அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நீங்கள் சொர்க்கவாதி என்பதற்குண்டான ஊர்ஜீதம் செய்யப்படுதுன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத்தனை சிறப்புகளையும் மகத்துவங்களையும் கொண்டிருக்கிற அந்த பைத்துல் முகத்தஸுக்கு யார் போறா? ரசூலுல்லாஹ் போகிறாங்க. ரசூலுல்லாஹ் போகிறதுக்கு எந்த நேரத்துக்கு போறாங்க? ராத்திரி நேரத்துக்கு போகிறாங்க. ராத்திரி நேரத்தில் பைத்துல் முகத்தஸில் என்ன நிகழ்வு நடந்துச்சு தெரியுமா? அங்க இருக்கிற காவலாளி கதவை சாத்தலான்னு போறார். பள்ளிவாசலை விட்டு போற மோதினார் என்ன செய்வாருங்க? எல்லா கதவையும் சாத்துவார்ல. அங்க இருக்கிற காவலாளி என்ன செய்யறாருன்னா கதவை சாத்தலாங்கிறதுக்காண்டி பைத்துல் முகத்தஸ் கதவை இழுன்னு இழுக்கிறாரு. டோரை என்ன செய்ய மாட்டேங்குது? க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய உத்தரவு, என் ஹபீப் வருவாரு, நீ கதவை சாத்திட்டு போயிட்டா என்ன ஆகுது? யாருடைய உத்தரவு? அல்லாஹ்வுடைய உத்தரவு. எவ்வளவோ எழுத்து பார்க்கிறாரு, என்ன செய்ய முடியல, கதவை சாத்த முடியல. கடைசி போட்டு விடு, காலையில வந்து பார்த்துக்கலாம் என்ன செய்யறாரு? போட்டு போயிட்டாரு. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. லட்சக்கணக்கான நபிமார்கள் என்ன செய்யறாங்க? சஃபன் சஃபாக வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படை சூழ புராக்கினுடைய வாகனத்துல வந்து என்ன செய்யறாங்க? நிக்கிறாங்க. நின்ற உடனே புராக்கினுடைய வாகனம் என்ன செய்யப்பட்டுருச்சு? கட்டப்பட்டுருச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு அழகான செய்தி என்ன தெரியுமா? எந்த இடத்துல புராக்கினுடைய வாகனம் கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து தான் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் நல்ல தண்ணீர்கள் சப்ளை ஆகுதுன்றாங்க ரசூலுல்லாஹ். நம்ம நினைச்சுக்கிட்டோம் இங்க பக்கம் இருக்கிற செம்பரபாக்கத்திலேயே இந்த பக்கத்துல இருக்கிற இதுல இருந்து வருது நாம நினைச்சுக்கிறோம் இதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் மூலக்கூறு எங்க இருந்து வருதுங்க? அங்க இருந்து வருது. இது யார் எப்படி நம்மால் ஜீர்ணிக்க முடியாத ஒரு தத்துவ கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லி இருந்திருக்கிறாங்க. இன்று வரைக்கும் அப்படித்தான் என்ன செஞ்சுட்டு இருக்குது? நடந்துகிட்டு இருக்கு. புராக்கினுடைய வாகனத்தை கட்டப்பட்டுருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? படை சூழ உள்ளுக்குள்ள போகிறாங்க. உள்ளுக்குள்ள போன உடனே முதலாக ஹஸரத் சய்யிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சி வாங்க என் மகனே என்ன செஞ்சாங்க? கூப்பிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? எல்லா நபிமார்களை பார்த்து சலாம் சொல்றாங்க. அத்தனை நபிமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து பதில் சலாத்தை சொல்றாங்க. வாங்கு சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டி தொலை வைக்கிறதுக்காக நிற்கிறாங்க. தக்பீர் கட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்தை செய்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துணை நபிமார்களும் சஃபன் சஃபாக நின்று ரசூலாவை இமாமாக நிப்பாட்டி அத்துணை நபிமார்கள் என்ன செய்றாங்க? தொழுகிறாங்க. இதுல இருந்து என்ன தெரிய வருது தெரியுமா? அத்தனை நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொன்ன செய்தி என்ன தெரியுமா? ஆலமுல் அருவாஹில உங்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் எடுத்தேன் தெரியுமா? அல்லாஹ் சொன்னான். ஆலமுல் அருவாஹில உங்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் ஒன்று எடுத்தேன். என்ன ஒப்பந்தம்டா? கடைசி காலத்துல என் ஹபீப்னு ஒருத்தர் வருவார். அவரை கொண்டு நீங்க என்ன செய்யணும்னா ஈமான் கொள்ளணும்.
அப்படி ஈமான் கொள்றீங்களான்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா யார்கிட்ட கேட்டா? எல்லா நபிமார்கள்ட்டையும் ஆலமுல் அர்வாஹ்ல கேட்டான். எல்லா நபிமார்களும் சொன்னாங்க இக்ரா, நாங்க என்ன செய்யறோம், பரிபூர்ணமாக என்ன செய்யறோம், நாங்க ஈமான் கொள்றோம் நாங்க. ஆனா அங்க யாரையும் எந்த நபிமார்களும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலங்க, பார்க்கல. யாரும் என்ன செய்யல, பார்க்கல. வந்த நபிமார்கள் எல்லாம் செய்தி சொன்னாங்க, கடைசி காலத்துல ஒரு முகம்மதுன்னு ஒருத்தர் நபி வருவார், அவரை பின்பற்றணும். அத்துணை நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா யாரை காட்சி காமிச்சா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனை நபிமார்களும் பார்க்கறாங்க. தொழுது முடிச்சிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா என்னை கலீலுல்லாவாக ஏற்றிருக்கிறான்டா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா என்னை ரூஹுல்லாவாக வச்சிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா என்னை கலீமுல்லாவாக வச்சிருக்கிறான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்க? ரஹ்மத்துல்லில் ஆலமீனே நாம தான்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு ரஹ்மத்து கிடைக்கிறதுனால நான் தான் வேணும்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க, அத்துணி நபிமார்களுக்கும் ரஹ்மத் யாரு தான்? ரசூலுல்லாஹ் தான். ரசூலுல்லாஹ் நமக்கு மட்டும் நபியா? உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் நபியா? உலகத்தில் என்னெல்லாம் இருக்குது? எல்லா ஜீவராசிகளுக்கும், கடல்ல இருக்கிறது, மேல இருக்கிறது, அத்தனைக்கு யார் தான் நபி? ரசூலுல்லாஹ் தான் நபி. நெருப்பால் படைக்கப்பட்டது, ஒளியால் படைக்கப்பட்டது, மண்ணால் படைக்கப்பட்டது, தண்ணீரால் படைக்கப்பட்டது, அத்தனைக்கு யார் தான் நபி? ரசூலுல்லாஹ் தான் நபி. ரசூலுல்லாஹ் எப்ப நபியா வந்துட்டாங்களோ அதுக்கு முன்னால் இருக்கிற எல்லா மார்க்கமும் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. அத்தனை பேரும் யாரை தான் ஃபாலோ பண்ணும்? ரசூலுல்லாஹ் தான் ஃபாலோ பண்ணும். இப்போ என்ன நிகழ்வு நடந்துச்சுன்னா, இகாமத்து சொல்லப்பட்டது, அஷ்ஹது அன்ன முஹம்மதுன் ரசூலுல்லாஹ்னு சொல்லி பைத்துல் முகத்தஸ் இகாமத் சொல்லப்பட்டப்ப அத்துணை நபிமார்களும் என்ன செஞ்சாங்க? அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நாயகமே நீங்கள் எங்களுடைய தூதுவர் என்ன செஞ்சாங்க? எல்லா நபிமார்களும் என்ன செஞ்சாங்க? ஈமான் கொண்டாங்க. பயணத்தை அடுத்து பயணம் முடிஞ்சு போச்சு. பைத்துல் முகத்தஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவ்வளவு தூர பயணத்துல என் ஹபீப் கவலையா இருப்பாரு, குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா என்ன சொன்னா? குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க. சொர்க்கத்திலிருந்து பால் வந்துச்சு, சொர்க்கத்திலிருந்து தேன் வந்துச்சு, சொர்க்கத்திலிருந்து மது வந்துச்சு. என்ன வந்துச்சு? ரசூலுல்லாஹ் எதை எடுத்திருப்பாங்க நினைக்கிறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? பாலை எடுத்து குடிச்சாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுடைய மார்க்கம் தான் சம்பூர்ணமான மார்க்கம் இந்த துனியாவில். முடிஞ்சு போச்சு. மேராஜுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கங்க? அங்கிருந்து புறப்பட்டு காபத்துல்லாவிலிருந்து புறப்பட்டு எங்கே வந்தாச்சு? பைத்துல் முகத்தஸுக்கு வந்தாச்சு. இப்போ பைத்துல் முகத்தஸ்லேருந்து எங்கே போகணும்? வானத்துக்கு போகணும். வானத்தை தாண்டி, படிக்கட்டுகளை தாண்டி 7 வானங்கள் இருக்குது. 7 வானங்களுக்கு அப்புறம் சித்ரத்துல் முன்தஹா இருக்குது, பைத்துல் மஅமூர் இருக்குது. இத்தனையும் தாண்டுற ஒரு பயணம். இந்த பயணம் எவ்வளவு நேரம் நீங்கள் நடந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்க சொல்லுங்களேங்க, இந்த பயணம் எவ்வளவு நேரத்தில் நடந்திருக்கும்? இத்தனை காட்சியை பார்த்துட்டு வந்திருக்காங்க ரசூலுல்லாஹ். எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? எவ்வளவு விளக்கங்கள் அங்க பேசப்பட்டிருக்கு, எவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம சொன்னது ஒரு சின்ன ஒரு குறுகிய ஒரு செய்தியை தான். படுத்திருந்த இடத்துல இருந்து சூடு கூட சுப்ஹானல்லாஹ். இது ரசூலே சொன்ன வார்த்தை. ஒரு மனுஷர் படுத்து எழுந்திருச்சாருன்னு அந்த இடத்துல என்ன இருக்கும்? சூடு இருக்கும். அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னால் என்ன ஆயிடுச்சு? போயிட்டு வந்துட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ காபத்துல்லாஹ்ல பைத்துல் முகத்தஸுக்கு போயாச்சு. பைத்துல் முகத்தஸ் எங்க போகணும்? எங்க இருந்து ஏறினாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? ஏன் அல்லாஹ் தஆலா காபத்துல்லாஹ்ல இருந்து கூப்பிடாம பைத்துல் முகத்தஸுக்கு வர வச்சு கூப்பிட்டாங்க? வானம் இன்னைக்கு இருக்கிற சயின்டிஸ்ட் சொல்றது, வானம் எதுக்கு பக்கத்தில் இருக்குது? பைத்துல் முகத்தஸுக்கு பக்கத்தில் இருக்குதுங்கிறது இன்னைக்கு சொல்லப்படுது. இன்னைக்கு எங்க எந்த இடத்துல இருந்து ரசூலுல்லாஹ் ஏறணுங்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வட்டத்தை போட்டான். அந்த வட்டத்துல ஒரு கல்லை அல்லாஹ் தஆலா சொன்னான், இந்த கல்லின் மீது நின்று தான் ஏன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறணுண்டு. இன்னைக்கும் நீங்க பைத்துல் முகத்தஸுக்கு போகணுங்கடா, அந்த இடத்தை சுத்தி ஒரு கம்பி அடிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இருந்து தான் ரசூலுல்லாஹ் எங்க போனாங்க? மேலே போனாங்க, மேராஜுக்கு போனாங்கிற செய்தி என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அந்த இடத்துல இருந்து அல்லாஹ் தஆலா நிப்பாட்டி கூட்டிட்டு போனாண்டா, பயணத்துல கூட என் ஹபீபுக்கு சங்கடத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்திடக்கூடாது. சுத்தி கித்தி அங்க போய் இங்க போய் என்னங்க லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து போக தேவையில்ல, எங்க ஸ்ட்ரைட்டோ அங்க தூக்கிட்டா அல்லாஹ்.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காபாவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் புராக்குங்கிற வாகனத்துல வந்தேன். இப்ப பைத்துல் முகத்தஸ்ல இருந்து 7 வானத்தை போகிறதுக்கு உண்டான இடத்த வரைக்கும் நான் எப்படி எதுல போனேன்னா எஸ்குலேட்டர்ல போனேங்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற நம்ம விளங்குறதுக்கு சொல்றதா இருந்தா ஒரு படிக்கட்டு மாதிரி இருக்கிற ஒரு இடம் இருந்துச்சு. அதுல ஏறி நான் நின்றுக்கிட்டேன். ஒவ்வொன்றாக என்ன செஞ்சிருச்சு, கடந்து என்ன செஞ்சுட்டேன், போகணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 7 படிக்கட்டுகளை தாண்டி தான் முதல் வானமே வந்துச்சு. என்னங்க, இன்னும் நம்மால் இந்த படிக்கட்டுக்குள்ள தான் என்ன செய்யறாங்க, ஆராய்ச்சிகள் அறிவிகள் எல்லாமே. அத்தனை யார் பார்த்துட்டு வந்துட்டா, எத்தனை யார் பார்த்துட்டு வந்துட்டா, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் இன்னைக்கு இருக்கிற அறிவியல் அத்தாட்சிகள்லாம் என்ன செய்யணும், கைகட்டி சரணடைஞ்சு நிற்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, முதல் படிக்கட்டு போனேன், அந்த இடத்துல சிகப்பு நிறத்தினால ஆடைகள்லாம் மலக்குகள் என்ன செஞ்சிருந்தாங்க, அல்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்து 2வது படிக்கட்டுக்குள்ள போனேன், மஞ்சள் நிற ஆடைகள் உடுத்தி மலக்குகள் என்ன செஞ்சிருந்தாங்க, தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருந்தாங்க. அடுத்து போகனேன், பச்சை நிறத்திலான ஆடைகள் உடுத்தி மலக்குகள் என்ன செஞ்சாங்க, தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருந்தாங்க. 4வது படிக்கட்டுக்குள்ள போகனா அங்க இருக்கிற ஒரு மலக்கு சொன்னாரு, அஜ்ஜில் யா ஜிப்ரீல், அஜ்ஜில் யா ஜிப்ரீல், என்ன ஜிப்ரீல இன்னும் மெல்லமா வந்துகிட்டு இருக்கிறீங்க, இவங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கன்னு யார் சொல்றா, மலக்குகள் சொல்றார். அல்லாஹு அக்பர். இத்தனையும் தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5வது படிக்கட்டுக்கு ரசூலுல்லாஹ் போறாங்க. அங்க ஒரு மலக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு பேர் இஸ்மாயில். என்ன பேருங்க, இஸ்மாயில். அந்த மலக்கு சொன்னாராமா, நான் அல்லாஹ்வுடைய சமூகத்துல பல ஆண்டு காலங்களாக துவா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எந்த ஹபீபின் பொருட்டால் இந்த அண்ட சராசரத்தை நீ படைச்சு வச்சிருக்கிறையோ அந்த முகம்மதை நான் கண் கொண்டு பார்க்கணும். முதல்ல அந்த 5வது படிக்கட்டுக்குள்ள போனவொன்னு அந்த இஸ்மாயிலுங்கிற மலக்கு என்ன செஞ்சாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மிகுந்த கண்ணியத்தை கொடுத்தார். கண்ணியத்திலையும் அவ்வளோ ஒரு கண்ணியத்தை கொடுத்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த மலக்கு நாளைக்கு உங்களுடைய ரூஹ வாங்குறப்ப புனிதம் நிறைந்த ரூஹ வாங்குறப்ப இந்த மலக்கு திரும்ப என்ன செய்வார், கீழே வருவார். வந்து அவர் அல்லாஹ்கிட்ட கேட்டிருக்கிறார், ஒரு நாளைக்கு உன் சமூகத்திற்கு இந்த ரூஹ் வரும் இல்ல, அப்படி ரூஹ் வருகிற போது இந்த ரூஹ சுமக்கிற பொறுப்பு அல்லாஹ் என்கிட்ட கொடுக்குறான்னு கேட்டாராம். அல்லாஹ் தனையும் தாண்டி பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 படிக்கட்டுகளையும் தாண்டி முதல் வானத்தை போகிறதுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கடலை பார்த்தேன். எங்கங்க கடல் எங்க இருக்குது, இது என்னது கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த கடலை பார்த்த உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியத்தோடு கேட்டாங்க, என்ன ஜிப்ரீல், இது என்ன கடல், இந்த கடலை எப்படி? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாமா, இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு தெரியாது, இதுக்கு கீழே என்ன இருக்குன்னு தெரியாது, இதுக்கு ஆழம் எப்படின்னு தெரியாது, இந்த பிரம்மாண்டமான கடல் மட்டும் இல்லை என்று சொன்னால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த பிரம்மாண்டமான கடல் மட்டும் இல்லை என்று சொன்னால் சூரியனுடைய சூட்டால உலகத்தினுடைய மனிதர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, கரிஞ்சு எரிஞ்சு போயிருவாங்க. இந்த சூட்டை குறைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறதா இந்த பிரம்மாண்டமான கடல். பஹ்ருன் அதீம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்பேற்பட்ட ஒரு கடல். சுப்ஹானல்லாஹ். அந்த கடலை நான் பார்த்து பிரமிச்சு போகினேன். ரசூலுல்லாஹ் பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது ஆழம் யாரு எவ்வளவுங்கிறதை அல்லாஹ் தவிர வேற ஆளா அறிவிக்க முடியாது. ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த கடலுக்குனுடைய கீழே என்ன இருக்குன்னு தெரியல, மேலே என்ன இருக்குன்னு தெரியல, அந்த கடல் மட்டும் தனியா நிக்குது. எங்கங்க யோசிச்சு பாருங்களேன், அது எப்படி இருந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். இத்தனையும் தாண்டி எங்க போனோம், முதல் வானத்துக்கு போகணும். எங்க போனா, முதல் வானத்துக்கு போய் கதவை தட்டணும். கதவை தட்டினா அங்க யார் கதவை திறக்கிறதுக்கு இருக்கிறா, மலக்கு இருக்கிறார். மலக்கு கேட்டாரு, யாரு நீங்க, யாரு நீங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆனா ஜிப்ரீலும், நான் ஜிப்ரீல் வந்திருக்கிறேன். என்னைக்குமே கதவை தட்டுறப்ப நான் தான் வந்திருக்கிறேன், என்ன செய்யக்கூடாது, கதவை தட்டி பெல்ல துறையன், எவ்வளவு நேரம் ஆகிக்குது, நான் தானே வந்திருக்கிறேன், தெரியாத உனக்கு? நாம என்ன செஞ்சிடறோம், சங்கடப்பட்டுறோம். ஒருத்தர் வந்தாரம்மா ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு, கதவை தட்டுறாரு, யாருன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவர் பதிலே சொல்ற, நான் தான்டா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா நான் கதவை திறக்காதீங்கன்ட்டான். ஏன், அவருக்கு ஒரு பேரே கிடையாதா? அவருக்கு பேரே கிடையாது, வாயை திறந்து பேரை சொன்னாதான் என்ன ஆயிர போதுட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த மலக்கு கேட்டவனே, நான் தான் ஜிப்ரீல். இந்த மலக்கு கேட்டாரு, உங்களோட யாரோ வந்திருக்கிற மாதிரி தெரியுது, உங்களோட யாரோ ஒருத்தர் வந்திருக்கிற மாதிரி தெரியுது. இரு லோகத்திற்கும் சர்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது நபி வந்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக இந்த கதவு என்ன செய்யப்பட்டு திறக்கப்பட்டுச்சு. உள்ளுக்குள்ள போகனா ஹஜரத் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எங்க இருக்கிறாங்க,
முதல் வானத்தில் இருக்கிறாங்க. நான் முதவே சொன்ன மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் வானத்தில் தான் இருக்கிறாங்க. எங்கே போகல? அல்லாஹ்வுடைய அரிசிக்கு போகிறதுக்கு உண்டான நசீப் இல்லை. இன்ன வரைக்கும் அப்படி தான் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளுக்குள்ளே போனவுடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டி தழுவிட்டு சொன்னாங்களாமா, என் மகனே வாங்க. கடைசி வரைக்கும் ரசூல்லா சொல்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய மகன்கள்லேயே நீங்கள் தான் சிறந்தவங்க, நீங்கள் தான் சிறந்தவங்க. யார் சொன்னது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். வலது பக்கம் பார்த்தாங்க, இடது பக்கம் பார்த்தாங்க, ரெண்டையும் பார்த்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ரசூல்லா கேட்டாங்க, என்ன வலது பக்கம் பார்க்குறீங்க, இடது பக்கம் பார்க்குறீங்க? இந்த வலது பக்கத்தில் சொர்க்கம் இருக்குது, இந்த இடது பக்கத்தில் நரகம் இருக்குது. முதல் வானத்திலே அல்லாஹ் தஆலா கூட்டிகிட்டு போனவுடனே சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க முகமது. உள்ளுக்குள்ளே போனவுடனே சொர்க்கத்தை பார்த்து முடிச்சுட்டு எங்கே போயிட்டாங்க? நரகத்துக்கு போனாங்க. சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் எங்கே காமிச்சிட்டான்? ஃபர்ஸ்ட் வானத்திலே காமிச்சிட்டான். இத்தனையும் என்ன செஞ்சுட்டாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டாங்க? உள் வாங்கிக்கிட்டாங்க. உள் வாங்கிக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கங்க? முதல் வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருந்து விடை பெற்று அடுத்த வானமான ரெண்டாவது வானத்துக்கு போனாங்க. அங்கே ரெண்டாவது வானத்தில் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இருந்தாங்க. யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இருந்தாங்க. ரெண்டு பேர்த்துக்கு சலாத்தை சொல்லிட்டு அதனுடைய பரிவர்த்தனை எல்லாம் முடிஞ்சிட்டு மூணாவது வானத்துக்கு போனாங்க. அதில் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. யார் இருந்தாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த காட்சியை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உலக மக்களுடைய அழகுகளெல்லாம் எவ்வளவு இருக்குமோ, உலக மக்களுடைய அழகெல்லாம் எவ்வளவு இருக்குமோ அந்த அழகுல பாதியை அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தது. உலக மக்களுடைய அழகு, ஒரு சின்ன குழந்தையை பார்த்து எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றோம். ஆனா ரசூலுல்லாஹ் வர்ணிச்ச வர்ணனை என்னங்க? உலக மக்களுடைய எல்லா அழகையும் ஒன்று சேர்த்து அந்த அழகுல பாதி, நிஸ்ஃபுல் ஹுஸ்ன் மின் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அந்த அழகனுடைய பாதி என்ன செஞ்சிருந்தான்? அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் பார்த்தவன சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முஹம்மதே எனக்காண்டி துவா செய்யுங்கன்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? எனக்காண்டி துவா செய்யுங்க சொல்லிட்டு சொன்னாங்க, நாளைக்கு என்னைய அல்லாஹ் தஆலா நல்லோர்களோடு எழுப்பப்படுறதுக்கு நீங்க எனக்கு துவா செய்யுங்கன்றாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நபி சொல்ற வார்த்தைங்க. அல்லாஹ் அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகட்டும்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? துவா கபூல் ஆயிடுச்சு. நாலாவது வானத்துக்கு போனால் அங்கே யார் இருக்கிறா? நாலாவது வானத்தில் யாருங்க இருக்கிறா? நமக்கெல்லாம் தெரிஞ்சவர் ஹதரத் சையதுனா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். யாருங்க? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முதல்ல எழுதுகோலை கண்டுபிடிச்சவங்க நீங்க தானேன்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் துனியாவில் எழுத்துக்கோள் எழுதுங்கிறத கண்டுபிடிச்சது யார் தான்? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அவங்கள பார்த்து முடிச்சுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போகிறாங்க? ஆறாவது வானத்துக்கு போனால் ஹஜ்ரத் சையதுனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிறைய தாடி இருந்துச்சு. அந்த தாடி எப்படி தெரியுமா இருந்துச்சு? சரி பாதி கருப்பாகவும் சரி பாதி வெள்ளையாகவும் இருந்துச்சு. என்னங்க? சரி பாதி கருப்பாகவும் சரி பாதி வெள்ளையாகவும் இருந்துச்சு. உம்மத்து மேல ரொம்ப இரக்கத்துக்குண்டான ஒரு மனிதர் யாரு? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். 5 வானத்தை தாண்டி ஆறாவது வானத்துக்கு போனா அங்க யார் இருக்கிறா? இது மட்டும் நம்ம மறக்கவே மாட்டோம். ஏன்னா நம்மளே மறக்காத ஆள் யாரு? ஆமா, மூசா அலைஹிஸ்ஸலாம். உள்ளுக்குள்ள போன உடனே ரொம்ப சங்கைப்படுத்தினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்கன்னு சஹாபாக்கள் கேட்கிறப்ப, ஆஜுவானான ஆளை பார்த்தா அப்பேற்பட்ட கம்பீரமான ஆள். தலைமுடியினுடைய நீளம் தோல் புஜங்கள் வரைக்கும் என்ன செஞ்சிருச்சு? இருந்துச்சு. அவ்வளவு ஒரு ஒளியோடும் பிரகாசத்தோடும் யார் உட்கார்ந்துருந்தா? மூசா அலைஹிஸ்ஸலாம் உட்கார்ந்துருந்தாங்க. பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் தேம்பி அழுதாங்க. என்னங்க? தேம்பி ரசூலுல்லாஹ்வை பார்த்து அழுதாங்க. ஏங்க மூசாவே அழுகிறீங்க? நீங்க ஏங்க மூசாவே அழுகிறீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் உம்மத்தை விட உங்க உம்மத்து தான் முதல்ல சொர்க்கம் போகும். சொர்க்கத்துல முக்காவாசி உங்க உம்மத்துக்காரங்க தான் இருப்பாங்க. யார் சொன்னா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா நாளை மஹ்ஷர் மைதானத்துல 120 சஃப் ஏற்படுத்துவானாமா. எத்தனை சஃப்? 120 சஃப். அந்த 120 சஃப்ல 80 சஃப் யார் இருக்குன்னா உங்க உம்மத்துக்காரங்க தான் இருப்பாங்க. என்னங்க? மிச்சம் இருக்கிற எத்தனை சஃப் இருக்கு? 40 சஃப் தான் 1,24,000 நபிமார்களுடைய கூட்டமே இருக்கும். இப்ப சொல்லுங்க, உங்க ஆட்கள் தான் மெஜாரிட்டி, உங்க ஆட்களுக்கு தான் பவர் ஜாஸ்தி. என்ன பெரிய கிருபை என்னன்னா, அல்லாஹ்கிட்ட கேட்டேன், இவ்வளவு சிறப்புகள் பெற்றிருக்கிற அந்த உம்மத்துல பிறக்காம என்னை ஏண்டா ரப்பே என்னை எப்படி தனியா பிறக்க வச்சிருக்கேன்னு யார்கிட்ட கேட்டேன்? அல்லாஹ்கிட்ட கேட்டேன்.
அல்லாட்ட கேட்டேன், இது என்னுடைய உத்தரவுன்னு சொன்ன அல்லாஹு தாலா, அதுலேருந்து நான் என்ன செய்கிறேன், நான் உங்களுடைய உம்மத்தில் அல்லாஹு தாலா கேட்டிருக்கேன், பிறக்கிறதுக்கு உண்டான நசீபை கூட நான் என்ன செஞ்சுருக்கேன், அல்லாட்ட கேட்டிருக்கிறேன்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இத்தனையும் தாண்டி போனால் ஹஜரத் சையதுனா 7வது வானத்தில் யார் இருக்கிறா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி உட்கார்ந்துருந்தாங்கன்னு சொல்லுவாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பைத்துல் மஅமூரில் இப்படி சாஞ்சு உட்கார்ந்துருந்தாங்க. அந்த முகமே ஏதோ ஒரு பெரிய கவலையோடும் பெரிய சிந்தனையோடும் அந்த முகம் இருந்துச்சு. பைத்துல் மஅமூர்ங்கிற அந்த சுவற்றிலே பெருமானா ஸல்லல்லாஹு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாஞ்சு உட்கார்ந்துருந்தாங்க. ஒவ்வொரு நேரத்திலையும் 70,000 மலக்குகள் இந்த பைத்துல் மஅமூருக்குள்ளே போகிறவர்கள் போகிக்கொண்டே இருக்கிறார்கள். யாரும் என்ன செய்யல, திரும்பி வர்றதே கிடையாது. அத்துணை பேர்களும் இந்த பைத்துல் மஅமூருக்குள்ளே போகிக்கொண்டும் வணக்கத்தில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, என் மகனே வாங்கன்ட்டாங்க. என் மகனே வாங்க, உங்கள் உம்மத்துக்கு என் சலாத்தை சொல்லுங்க, உங்கள் உம்மத்துக்கு என் சலாத்தை சொல்லுங்க, சொல்லிட்டு சொல்லுங்க, உங்கள் உம்மத்திட்ட ஒரு செய்தியை நான் சொன்னேன்னு சொல்லுங்க. துனியா தான் விவசாயம் பண்ணுற இடம். என்னதுங்க? துனியா தான் விவசாயம் பண்ணுற இடம். அந்த துனியாவோட நல்லா விவசாயம் பண்ணிட்டீங்கன்னா மஹ்ஷரா சொர்க்கத்தில் என்ன செஞ்சலாம், நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். என்ன விவசாயம் பண்ணுறதுக்கு என்னது, என்ன பொருள் அப்படிங்கிறத கேட்குறப்ப தான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இது ஒரு மனிதன் விவசாயம் செய்வதற்கு உண்டான ஒரு பொருள், இதுதான் நட்டு வைக்கப்பட வேண்டிய ஒரு பொருள். துனியாவில் இருக்கிற உங்களுடைய உம்மத்துக்கள் இந்த வார்த்தையை அதிகமாக ஓதிக்கிட்டும் நான் சொன்னேன்னு சொல்லுங்க நீங்கட்டாங்க. இத்தனையும் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் அசல் பயணம் யாரை பார்க்க வந்திருக்கிறோமோ அந்த பயணம் இது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கங்க, சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மஅமூருங்கிற இடத்துக்கு வர்றாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கரம் பிடிச்சி கேட்டாங்க, இதுக்கு மேலே பயணம் செய்யறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, சக்தி கிடையாது. இதுக்கு மேலே ஒரு 8 வச்சேன்னா கூட நான் என்ன செய்வேன், நான் எரிஞ்சு போயிடுவேன். அல்லாஹை பார்க்க போகிறேன், ஏதாவது அல்லாட்ட உங்கள் செய்தியை சொல்லணுமான்னு கேட்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளோ நேரம் என் கூட வந்தீங்கல்ல, யாராவது வழி அனுப்ப வந்தால் நாம் என்ன செய்யணும், ஏதாவது கேட்கணும். ஏதாவது சொல்லணும்னா உங்களுக்கு சொல்கிறேன், நான் துவா செய்கிறேங்க, அதை சொல்கிறேங்க. அந்த வழி அவங்கள கண்ணியப்படுத்தும் முகமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, ஏதாவது சொல்லணும்டா சொல்லுங்க, அல்லாட்ட போய் நான் சொல்லிடுறேன். ஒன்னே ஒரு துவா ஒன்று இருக்குது, அந்த துவாவை மட்டும் கபூல் பண்ணி கொடுங்க. என்ன துவா? யார்கிட்ட துவா கேட்குறாங்க, நல்லா விளக்கினி. யார்கிட்ட துவா கேட்குறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்கிட்ட துவா கேட்குறாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட. இவ்வளவு நேரம் யார் கூட்டிட்டு வந்தா? ஆனா அசல்ல யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு வந்தார், ரசூலுல்லாஹ் தான் கூட்டு வந்தாங்க. ஏங்க எல்லாத்தையும் முடிக்கிற வரனா அவர் தானே கேட்டிருக்கணும். இங்க என்ன வருது பாருங்களேன், கேள்வி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, எனக்கு ஒரு துவா இருக்குது, அதை கபூல் பண்ணி கொடுங்க. என்ன சொல்லுங்க? நாளைக்கு உங்க உம்மத்து நரகத்தில் விழப்போற மாதிரி இருந்துச்சுன்னா என் ரெக்கையால தடுத்து அவளை கொண்டு போய் சொர்க்கத்தில் விடும். அந்த நசீபை அல்லாட்டிருந்து எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆகட்டும் டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிஞ்சிச்சு. இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மஅமூர்லேருந்து எங்கே போகிறாங்க? அல்லாஹை சந்திக்கிறதுக்காண்டி போகிறாங்க. இதை ரசூலுல்லாஹ்வே விவரிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் சூரத்து நஜ்மில் அல்லாஹ் தஆலா விவரிக்கிறாங்க. பச்சை விரிப்புகள் விரிக்கப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கங்க, அதன் மீது ஏறி உட்கார்றாங்க. ஒவ்வொரு நூறுகளாக ஒவ்வொரு திரைகளாக போகுது. கிட்டத்தட்ட 70,000 திரைகளுக்கு அப்பால் ஜல்ல ஜலாலுஹு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70,000 திரைகளுக்கு இப்பால் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. பைத்துல் மஅமூரில் ஏறின பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு திரைகளாக விளக்குகிறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒவ்வொன்றா விலகுச்சு 70,000த்தையும் தாண்டி நான் அல்லாஹுடைய சமூகத்திற்கு போனேன். அல்லாஹ் தஆலா என்ன செய்தான் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? உதுன்யா முஹம்மத், நெருங்கி வாங்கன்னு சொன்ன அல்லாஹ் தஆலா. நெருங்கி வாங்க. வீட்டுக்குள்ள வரவங்க என்ன சொல்லுவாங்க? உள்ள வாங்கன்னு சொல்றோம். ஆனா அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நெருங்கி வாங்கன்னா என்னோடு கலந்தர அளவதற்குண்டான நெருக்கத்திற்குள்ள வாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நெருங்கினேன், முழுவதுமாக அல்லாஹ்வோடு நெருங்கி விட்டேன். நெருங்கியதற்கு பின்னால் அல்லாஹ் சொன்ன வார்த்தை அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு.
அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியுன்னு சொல்றப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்துச்சுங்கிறத அல்லாஹ் சொல்றங்கிற வாசகத்தை முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்றாங்க. ரசூலுல்லாஹ் முகமே வாடி போச்சு. அந்த வாட்டம் எப்படிப்பட்ட வாட்டம்டா, எல்லாத்தையும் இழந்தவனுடைய முகம் எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு. உடனே அல்லாஹ் உஷாராயிட்டான். அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்னங்க? வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், சாலிஹான என்னுடைய அடியார்களின் மீதும் என்ன இருக்கட்டும், சலாத்தும் சலாமும் அத்தஹியாத்தும் தய்யிபாத்தும் நிகழட்டும். என்ன செஞ்சான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் பேசினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற வார்த்தை, மா ஸாகல் பஸரு வ மா தகா, என் ஹபீப் என்னை பார்த்தார்கள், எந்த விதமான தடுமாற்றம் இல்லாம பார்க்கறாங்க. நீண்ட நெடிய நேரத்திற்குண்டான ஒரு உரை. நூரை பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே விழுந்துட்டாங்க. நல்லா விளங்கிக்கணும். மயக்கமான மூசா அலைஹிஸ்ஸலாம் எழுந்துறதுக்கு பல நாட்கள் ஆச்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்தாங்க, கண் கொண்டு பார்த்தாங்க. அந்த பார்வையில் அல்லாஹ் சொல்றான், என் ஹபீப் என்னை பார்க்கிற போது கண்ணில எந்த தடுமாற்றமும் ஏற்படல. நல்லா விளங்கிக்கணும். பேர் ஒளியை யார் பார்க்கறா? ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. அப்ப பேர் ஒளியை பார்த்தா நம்ம கண்ணில் என்ன வருங்க? கூசும். எப்பா லைட்டை அமத்துங்கப்பா, என்னப்பா இவ்வளவு வெளிச்சமா இருக்கு. ஆனா இந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? பார்க்கறாங்க. இதுக்கு தான் முஹத்திஸீன்கள் பதிவு செய்யற வார்த்தை என்ன தெரியுமா? இந்த நூறு அந்த நூரை பார்த்துச்சு. என்னங்க, ஒளியும் சந்திச்சுக்கிட்டா எங்காச்சும் கண்ணு பூசுமாங்க? ஏங்க என்ன புரியுதுங்களா? சொல்ற புரியுதா? இப்ப இங்க பக்கத்துல இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100, அந்த பக்கத்துல இருக்கிற அல்லாஹ் 100 நாளா 100. இந்த ரெண்டு நூறுகளும் என்ன செய்துங்க? தத்துரூபமாக பார்த்து கொண்டவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சமூகத்தில் என்ன செஞ்சாங்க? சலாத்தை வாங்கினவன அல்லாஹ் தஆலா சொன்னான், சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்களை உங்கள் உம்மத்திற்கு நான் அன்பளிப்பாக கொடுக்கிறேன், தொழுகையை உங்கள் உம்மத்திற்கு நான் அன்பளிப்பாக கொடுக்கிறேன். அந்த தொழுகையினுடைய வக்துகள் எண்ணிக்கை எவ்வளவுங்க? 50. 50ஐயும் வாங்கிக்கிட்டு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? சந்தோஷமா கீழே இறங்கி வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணுமே சொல்லல. ஏன்னா அது ஹனீஃபா முஸ்லிமா இல்ல. அந்த இப்ராஹிம் ஒரு ஆள் கிடையாது, இல்ல ஒரு உம்மத்துன்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாய் திறக்கல. கீழே இறங்கி வந்தவன் யார் சொன்னா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சிட்டு கேட்டாங்க, கொஞ்சம் இறக்கப்பட்டு சொல்றேன், கண்டிப்பா முடியாது. என்னங்க, கண்டிப்பா உங்க உம்மத்தால முடியவே முடியாது. என் உம்மத்து செஞ்சிரும்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் உம்மத்து செஞ்சிரும். சரிதான், இருந்தாலும் நான் அனுபவத்தில் சொல்றேன். என்ன சொன்னாங்க? நான் அனுபவத்தில் சொல்றேன், இது முடியாது. அனுபவசாலி சொன்னா என்ன செய்யணும்? கேட்கணும். இன்னைக்கு அதை தான் நம்மால் கேட்கறது கிடையாது. விவரம் இல்லாம பேசுற ரத்தா, விவரம் இல்லாம பேசுற இவங்களுக்குலாம் என்ன தெரியுங்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உத்தரவுக்கு இணங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வந்தாங்க? மேலே வந்தாங்க. மேலே வந்தவன அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? 45 ஆக்கணும். இப்படியே ஒவ்வொரு தடவையும் போயிட்டு வந்து 5 ஆயிருச்சு. என்ன ஆயிருச்சு? 5 தடவை ஆயிருச்சு. 5 தடவை ஆன உடனே இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 5 கூட தாங்காது. என்னது? 5 கூட தாங்காது, போய் குறைச்சிட்டு வந்துருங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? எனக்கு வெக்கமா இருக்குதுன்ட்டாங்க. வெக்கமா இருக்குது, திரும்பவும் போய் கேட்கறது. இந்த 5 என் உம்மத்து சரியா நிறைவேற்றிரும்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்காக வேண்டி ஜாமீன் கையெழுத்து போட்டவ யாருங்க? அல்லாஹ் தஆலா ஃபர்ஸ்ட் யாரை பிடிப்பான்? ஜாமீன் கையெழுத்து போட்டவங்கள தான் அல்லாஹ் தஆலா பிடிப்பான். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கடா, என் உம்மத்து தொழுகலேண்டா ஃபர்ஸ்ட் கேவலம் எனக்கு தான்ங்கறாங்க ரசூலுல்லாஹ். அதனாலதான் தொழுகாதவங்களுக்கு விஷயத்துல கண்டிப்புக்குண்டான வார்த்தை என்ன சொன்னாங்கண்டா, வீட்டோட எரிச்சிருங்கண்டா. எதுக்குமே ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தை சொன்னதே கிடையாது. எதுக்குமே இந்த வார்த்தை சொன்னது கிடையாது. நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிப்பு வாங்கி கொடுக்குறேன், நான் செஞ்சு கொடுக்குறேன், நான் முடிச்சு கொடுக்குறேன் பொறுப்பெடுத்தவங்க தொழுகையை விட்டவனுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? நம்ம கொளுத்திரு, வீட்டோட கொளுத்திரு, எனக்கு தேவையில்லைங்கிற வார்த்தைக்கு உண்டான விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்றானா, ஏன் அரிசில கையெழுத்து போட்டு வந்திருக்கிறேன். அப்ப சங்கடத்திற்குண்டான நிலைமையை என்ன செஞ்சிரும்? ஆயிரும். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, போய் குறைச்சிட்டு வாங்கண்டா உடனே. இதுக்கு மேல நான் குறைக்க மாட்டேன், என் உம்மத்தை சரியா என்ன செய்யும்? நிறைவேற்றிடும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட 2 விஷயத்தை ஒப்புதல் வாங்கிட்டு வந்தாங்கங்க. 2 விஷயம். சலாத்தை வாங்கினது, சூரத்துல் பக்ராவை வாங்கினது,
இந்த தொழுகை வாங்கினதை தாண்டி ரசூல்லா ஒன்று வாங்கிட்டு வந்தாங்க. என்ன தெரியுமா? என்னங்க? அது மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாயிருக்கும். என்ன, அந்த காலத்தில் நஜீஸு சட்டையில் பட்டா, அந்த காலத்தில் நஜீஸு சட்டையில் பட்டா என்ன என்ன தண்டனை தெரியுமா? கத்திரிக்கோலை வச்சு என்ன செய்யணும்? வெட்டணும். என்னங்க? ஜனாபத்திற்கு இல்லைங்க, மனிதனுடைய அசுத்தத்திற்குண்டான அந்த ஜனாபத்திற்குள்ள, பெருதொடக்குண்டான அந்த ஜனாபத்திற்குள்ள, அது பற்றுச்சுன்னா என்ன செய்யணும்? வெட்டணும். இன்னொன்று, சிறுநீர் ஆடையில பட்டுச்சுன்னா சபா மர்ராத்தின் 7 தடவை கழுவணுங்கிறது முன்னுண்டான சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்துருந்த ஃபர்லு. இப்போ ஆடையில நஜீஸ் பட்டா என்ன செய்யுங்க? 7 தடவை கழுவணும். இப்போ ரசூல்லா கேட்டாங்க, என் உம்மத்துக்கு ஒரு சலுகையை கொடு, ஒரு தடவை கழுவுனாவே என்ன ஆயிரணும்? சுத்தமாயிரணும். அல்லாஹால ஆகட்டும்டா, அல்லாஹால ஆகட்டும்டா. இன்னைக்கு கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ற மட்டும் நிலைமை வந்துருச்சுண்டா. ஏற்கனவே 10-15 வேஷ்டி வச்சிருக்கிறோம், இன்னும் சொல்லவே தேவையில்லை. வேஷ்டிக்கு ஆடைக்கு என்ன செய்யணும்? ஆனா ஒண்ணும் இல்லை, ஒரு நஜீஸ் பட்டுட்டா ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்து அந்த அந்த இடத்த சுத்தம் பண்ணா அந்த வேஷ்டி என்னவாயிருதுங்க? சுத்தமாயிருது. ஒரு சின்ன சிறுதுடக்கு பட்டுச்சுண்டா என்ன செய்யணும்? 7 தடவை கழுவ வேண்டிய அந்த காலத்துல ரசூல்லா சொன்னாங்க, எடுத்து கசக்கணும். என்ன ஆயிடுச்சு? இவ்வளவு வெகுமதி யார் வாங்கிட்டு வந்து கொடுத்தா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இவ்வளவு சந்திப்பு, இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம், இவ்வளவு பெரிய அற்புதம், ஞானம், கல்வி, இவ்வளவுத்தையும் பார்த்துட்டு ரசூல்லா என்ன செய்றாங்கங்க? கீழே இறங்கி வருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கி வர்றதும் எப்படி மேலே போனாங்களோ அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இறங்கி வர்றாங்க. அங்கிருந்து ஒவ்வொரு படிக்கட்டுகளாக நகர்ந்து வந்து அங்க புராக் என்ன செஞ்சுட்டு இருக்குது? நின்றுகிட்டு இருக்குது. புராக்கில் ஏறி உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. எங்க படுத்திருந்தாங்களோ அதே இடத்துக்கு படுத்துட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற உம்மஹானி ரலியல்லாஹு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டாங்க? படுத்துட்டாங்க. படுத்து எந்திரிச்சு காலையில கண்ணை முடிச்ச உடனே பக்கத்தில் இருந்த தூங்கிக்கிட்டு இருந்த உம்மஹானியிட்ட எழுப்பி சொன்னாங்க, நான் நைட்டு பைத்துல் முகத்தஸ் போயிட்டு வந்தேன்டாங்க. வெளியிலே போய் சொல்லிடாத, எல்லாம் வெட்டி போடுவாங்க. ஏற்கனவே உங்க மேல கொலவெறியில் இருக்கிறாங்க, நீங்க போய் சொல்லிடாதீங்க. நான் சொல்லுவேன்டாங்க ரசூலுல்லாஹ், நான் சொல்லுவேன். ரசூலுல்லாஹ் பைத்துல் முகத்தஸ்க்கு அப்புறம் மேராஜ் போனதை வாயை திறக்கல, நல்லா விளங்கிக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னதே என்னத்தான் சொன்னாங்க? நான் பைத்துல் முகத்தஸ்க்கு போயிட்டு வந்தேன். முகம்மதே அது 6 மாச காயில பயணம், பல நூறு காலத்தினுடைய பயணத்தை நீங்க ராத்திரியில கொஞ்ச நேரத்துல போயிட்டு வந்தீங்கன்னா அது எப்படி நடக்கும்? எப்படி சாத்தியம்? பெரிய மஜ்லிஸ் கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் நேற்று ராத்திரி பைத்துல் முகத்தஸ்க்கு போயிட்டு வந்தேன். ஒவ்வொருத்தனா ஒவ்வொரு முகத்தை பார்க்கறான். அவன் இவனை பார்க்கறான், இவன் அவனை பார்க்கறான். ஏன்னா நேற்றுலாம் நல்லா தான் இருந்தார், இன்னைக்கு என்ன புதுசாக ஒன்று சொல்கிறான்னு பேச்சு வேற மாதிரி போயிடுச்சு. உடனே ஒரு ஆள் விவரமாக இருக்கிற ஒருத்தர் சொன்னார், இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. விவரமாக இருக்கிற ஒருத்தர் சொன்னார், நீங்கள் பைத்துல் முகத்தஸுக்கு போனேன்னு சொல்கிறீங்கல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த கேள்வி எனக்கு பெரிய பதட்டத்தை கொடுத்துச்சு. என்ன கேட்டார் அவர்? பைத்துல் முகத்தஸில் எத்தனை ஜன்னல் இருந்துச்சுன்னு கேட்டார், பைத்துல் முகத்தஸில் எத்தனை படிக்கட்டு இருந்துச்சுன்னு கேட்டார், பைத்துல் முகத்தஸில் எத்தனை கதவுகள் இருந்துச்சுன்னு கேட்டார். இந்த கேள்வி எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருச்சு. பள்ளிவாசல 35 வருஷமா தொழுகிறோம்னாங்க, எத்தனை ஃபேன் இருக்குன்னு கேட்டா சொல்லுவோமா? எத்தனை ஜன்னல் இருக்குன்னு கேட்டா சொல்லுவோமா? நமக்கு பல பேத்துக்கு எத்தனை சஃப் இருக்குன்னு கூட தெரியாது. வர்றோம், தொழுகிறோம், போயிடும். என்ன ஆச்சு தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை தூக்கிட்டு வந்து என் முன்னாடி நின்றுட்டார். பைத்துல் முகத்தஸை தூக்கிட்டு வந்து நின்றுட்டார். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? ஒவ்வொன்னா எண்ணி எண்ணி சொன்னேன், ஒவ்வொன்னா எண்ணி எண்ணி சொன்னேன். சொன்ன நிகழ்வு என்ன ஆச்சு தெரியுமா? ஜிப்ரீல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல பேர் ஈமான் கொண்டாங்க. பல பேர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சூனியத்திலேயே பெரிய சூனியக்காரரா இருப்பார் போல தெரியுது. அல்லாஹ் அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்.
وأشهد أن لا إله إلا الله صلى الله عليك يا رسول الله صلى الله عليه وسلم يا رسول الله صلى الله عليه وسلم لا حول ولا قوة إلا بالله لا حول ولا قوة إلا بالله ما شاء الله كان الله على شاهد ما شاء الله كان الله على شاهد الله أكبر الله أكبر لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم صل وسلم பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த காட்சியை ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரிக்கிறாங்க. விவரிக்க இப்பேற்பட்ட ஒரு காட்சியை ஒருவர் ஒரு இரவிலேயே போயிட்டு வந்திருக்கிறாங்கிற ஆச்சரியத்தில் பல பேர் பெருமானாருடைய கரம் கொண்டு ஈமான் கொண்டாங்க. பல பேர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்க, சூனியத்திலேயே பெரிய சூனியக்காரராக இருப்பார் போல தெரியுது. இந்த வரலாறுல நாம கேட்கறதுனால நம்ம ஈமான் என்ன செய்யணும், வலுப்படும், ஈமான் கூடணும். நாமளும் அது போல சூனியக்காரன் மாதிரி உண்டான சூனியம்னு நாமளும் சொன்னோம்னா இது முனாஃபிக்கீன்களுக்கு உண்டான ஒரு பழக்கமாக என்ன செஞ்சிடும், போயிடும். அல்லாஹ் தஆலா காப்பாற்றுவானாக. இவ்வளவு அத்தாட்சிகளை அல்லாஹ் தஆலா கொடுத்து 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 யாரை கண்ணியப்படுத்துறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்துறான். ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுறதுனால யாரு கண்ணியப்படுத்தப்படுறோம், நாமளும் உம்மத்துகளும் கண்ணியப்படுத்தப்படுறோம். அப்பேற்பட்ட ஒரு உயர்வான ஒரு பயணம்தான் இந்த புனிதம் நிறைந்த லைலத்துல் மஅராஜ் என்று சொல்லப்படுகிற இந்த இரவு. நாம் முடிந்த அளவுக்கு கொஞ்ச நேரம், இப்போ இஷா தொழுகிறோம், இஷா தொழுதுட்டு வீட்டுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், கொஞ்ச நேரம் ஓய்வுக்கு பின்னால் நம்மளால் முடிஞ்சால் ஒரு குர்ஆன் ஷரீஃப் ஓதலாம், ஒரு தஸ்பீஹ் ஓதலாம், ஒரு யாசின் ஷரீஃப் ஓதலாம். முடிஞ்சால் நாளைக்கு நோன்பு வைப்போம். இந்த நாளை நம்மால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்வோம், கண்ணியப்படுத்துவோம். எல்லா இரவுகளும் ஒரே இரவாங்க இல்ல, ஒவ்வொரு இரவுகளுக்கு என்ன இருக்குதுங்க, வித்தியாசம் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு உயர்வு, அந்த இரவுல அல்லாஹ் தஆலா தன் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போய் கண்ணியப்படுத்தியிருக்கிறான்டா. அந்த கண்ணியத்தினுடைய விஷயத்துல நாமளும் பங்கெடுத்துக்கலாம்ல. அல்லாஹ் தஆலா அந்த பங்கெடுத்துக் கொள்வதன் மூலமா அல்லாஹ் நம்மளை நம் சந்ததிகளை என்ன செய்வான், கபூல் செய்வானா இல்லையா. இந்த இரவை நாம என்ன செய்யணும், நம்மால் முடிந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தணும். நல்லது செய்யல என்றால் பரவாயில்ல, பாவம் செஞ்சிடக்கூடாது, தவறான காரியத்தில் ஈடுபட்டக்கூடாது. அல்லாஹ் தஆலா என்ன செய்வானாக, காப்பாற்றுவானாக. இந்த இரவை முழுவதுமாக கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் கபூல் செய்தருள்வானாக. இப்பேற்பட்ட இரவுகளுடைய பேச்சை கேட்பதின் மூலமாக இன்னமும் நம்முடைய உணர்வுகளும் ஈமானிய விஷயங்களும் கூடுவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவாபி ஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் எழுந்திருச்சு நின்று ஒரு தடவை சலாம் பைத்து ஓதி நாம் என்ன செய்வோம், துஆ நிறைவு செஞ்சுவோம்.